இன்று மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விளக்கம் அளிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்களை பற்றி அனைவரும் அறிந்திருந்தாலும் புதிய அன்பர்களுக்காக மீண்டும் அவர்களை பற்றிய சிறப்புகளை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகின்றோம். ஐயா அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து பேராசிரியர் பொன்னி சௌமித்திரன் அம்மா அவர்களுடன் இணைந்து 17 வருடங்களுக்கு மேலாக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். மனவளக்கலையில் இருவருமே முதுகலை பட்டம் முடித்தவர்கள். சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், வேதங்கள், வர்மக்கலை பயின்றவர்கள். பிராணாயாமம் பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள். பொன்னி சௌமித்திரன் அம்மா அவர்கள் தன்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு கணவருடன் இணைந்து முழு நேரமாக தொண்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். வீட்டிலேயே கடந்த 14 வருடங்களாக மன்றம் நடத்தி வருகின்றார்கள். சென்னை பூவிருந்தவல்லி அடுத்த அகரமேல் கிராமத்தில் வசிக்கின்றனர். கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக கிராம மக்கள் தொகையில் 4200 3800க்கும் மேற்பட்ட அன்பர்களுக்கு மனவளக்கலை பயிற்சி அளித்துள்ளார்கள். மனவளக்கலையில் உள்ள பெரும்பாலான அன்பர்கள் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யவும் உடல் நலத்தோடு வாழ்வதற்கும் ஐயா அவர்களின் பங்கு முக்கியமானது. தனியாக யூடியூப் சேனலும் நடத்தி வருகின்றார்கள். மருத்துவ குறிப்புகளையும் அளித்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் பெற்ற ஐயா அவர்கள் நமக்கு இப்பொழுது சிந்தனை விளக்கம் அளிக்க இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த அற்புதமான ஒரு காலை வேளையிலே மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம், இந்த ஒரு அற்புதமான சிந்தனைக்கு மௌனமாக இருந்து செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்று இன்றைய சிந்தனைக்கு உள்ளே நாம் அடியெடுத்து வைக்கலாம். அன்பானவர்களே, மகரிஷி அவர்கள் நமக்கு 5 வகையான தவங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பது மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் அறிந்த விஷயம். 5 தவம் என்பது உடல் தவம் என்று சொல்லுகின்ற உடற்பயிற்சி, உயிர் தவம் என்று சொல்லுகின்ற காயகல்ப பயிற்சி, மனத்தவம் என்று சொல்லுகின்ற 9 வகையான தியானங்கள், குணத்தவம் என்று சொல்லுகின்ற அகத்தாய்வு பயிற்சிகள், ஆத்ம-தவம் என்று சொல்லுகின்ற மௌனம். இப்படி இந்த வேதாத்திரியத்திலே மகரிஷி அவர்கள் நமக்கு 5 வகை தவங்களை கொடுத்திருக்கிறார்கள். உடல் கடந்து, உயிர் கடந்து, மனம் கடந்து, குணம் கடந்து, எல்லையற்ற நிலையாக இருக்கின்ற, எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை உணர்கின்ற அந்த 5வது தவம், ஆத்ம தவம்தான் இந்த மௌனம். அந்த மௌனம் அப்படின்னு நாம எல்லோரும் எல்லா மகான்களும் இந்த மௌனத்தை பற்றி குறிப்பிடாத மகான்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்துல தோன்றிய மகான்கள்ல ஒவ்வொரு மகான்களும் இந்த மௌனத்தை பற்றி பலவிதமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது குறிப்பா நம்ம ஒருத்தரை சொல்லணும்னா நம்முடைய ஔவையார் அவர்கள் இந்த மௌனத்தை பற்றி சொல்லும் பொழுது, மௌனம் என்பது ஞானத்தின் உச்சம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ஞானத்தினுடைய உச்சம் இந்த மௌனம் அப்படின்னு சொன்னா, இந்த மௌனத்தை நாம எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பல
வழிமுறைகள். நாம இப்போ நிறுவனங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அது எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு. ஒரு திட்டத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சில முறைகள் தேவை. அந்த முறைகள்ல தான் மகரிஷி அவர்கள் இந்த மௌனத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா மகான்களும் இந்த மௌனத்தை பற்றி பல வகையிலே குறிப்பிடும் பொழுது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சற்று வித்தியாசமான கோணத்திலே இந்த மௌனத்தை பற்றி ஆராய்கிறார்கள். மகரிஷி அவர்கள் இந்த மௌனத்தினுடைய இலக்கணம் என்ன என்று குறிப்பிடும் பொழுது, பேசா நோன்பு என்பது வெறும் வாய் மூடல் அல்ல. வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் நல்லா கவனிச்சா தெரியும். பேசா நோன்பு என்பது வெறும் வாய் மூடல் அல்ல, மாபெரும் மறைபொருள். நல்லா பாருங்க, மாபெரும் மறைபொருள் மனதை அறிகின்ற ஓர் ஆய்வு. மகரிஷி என்ன சொல்றாரு பாருங்க. எல்லா மகான்களும் மௌனத்தை பயிற்சின்னு சொன்னாங்க, மகரிஷி மட்டும் என்ன சொல்றாருன்னா முதல்ல அது ஆய்வு. அப்ப எதை நாம இந்த மௌனத்துல ஆராய வேண்டும் அப்படின்னா மனசு. ஆனா எதை நம்ம ஆராயணும்னு சொல்றோமோ அதை எடுத்த உடனே நாம என்ன சொல்லிடுறோம், எனக்கு மனசே சரியில்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோமா? அப்ப எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம், ஒரு எதிர்மறை எண்ணத்தோட நம்ம போயிட்டோம்னா இந்த மௌனம் நமக்கு சித்தி ஆகுமா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறிதான் நமக்கு வருது. அப்ப நாம மௌனம்லாம் நாம வருஷா வருஷம், ஐயா நான் வருஷா வருஷம் நவம்பர் மாசத்துல மனவளக்கலை மன்றங்கள்ல எல்லா இடத்துலயும் நவம்பர் மாசம் மௌனம், உலகம் முழுக்க இருக்கிற அறிவு திருக்கோயில்ல மௌனம் போடுறாங்களே, அதெல்லாம் நான் கலந்துக்கிறேனே, வருஷா வருஷம் நான் இருக்கிறேனே அப்படின்னு சொன்னா நாம மௌனம் இருக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லல. மௌனத்திலே அந்த ஆனந்த அனுபவத்தை நான் உணர்ந்திருக்கிறேனா, அதுதான் நமக்குள்ள இருக்கிற இந்த சிந்தனை. அப்ப மகரிஷி மட்டும்தான் இப்படி ஒரு இது மாபெரும் மறைப்பொருளாகிய மனதை அறிகின்ற ஓர் ஆய்வு அப்படின்னு சொல்றார். ஏன் இது மகரிஷி இந்த இடத்துல சொன்னார்னு நாம சிந்திக்கணும். நண்பர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே சிக்கல்களுக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அடிப்படை காரணம் என்னன்னு கொஞ்சம் நம்ம ஒரு சாதாரணமா கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாமே. அப்படி நம்ம சாதாரணமா ஆராய்ச்சி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த சிக்கல்கள், துன்பம், துயரம், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசிலிருந்து எழுகின்ற எண்ணம், அந்த எண்ணத்திலிருந்து பிறக்கின்ற சொல், அந்த சொல்லிலிருந்து ஒரு வடிவம் பெறுகின்ற செயல், இது மூணும் தான். இப்ப பாருங்களேன், என் மனசிலிருந்து தோன்ற எண்ணங்கள் சொல்லாக மாறி சொல் வடிவம் பெற்று செயலாக மாறும் பொழுது நம் வாழ்க்கையிலே அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்களை நாம் எடுத்து பார்த்தால் எத்தனை சம்பவங்களில் நமக்கு அமைதியோ பேரின்பமோ கிடைத்திருக்கிறது. ஒண்ணு துன்பம் கிடைச்சிருக்கோம், இல்ல இன்பம் கிடைச்சிருக்கும், இந்த ரெண்டு தான் கிடைக்கும். அப்படி என்றால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, மகான்கள் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணங்களுடைய பாசறை தான் இந்த மனம் அப்படின்னு மகான்கள் சொல்கிறார்கள். மகரிஷியும் அதைத்தான் சொல்கிறார். அப்ப இந்த மகான்கள் எண்ணங்களுடைய பாசறை மனம் என்று சொல்லும் பொழுது அந்த மனதிலிருந்து உதிக்கின்ற எண்ணங்கள் மூலமாக வருகின்ற ஒரு இறுதி நிலை இருக்கு பாருங்க. அந்த இறுதி நிலைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வகைகள்லாம் இறுதி நிலை இருக்கும். ஒண்ணு இன்பத்துல போய் முடியும், இல்லைன்னா துன்பத்துல போய் முடியும். இந்த ரெண்டு தவிர வேற எதுவுமே நமக்கு வாழ்க்கையில பாருங்க
நம் மனதிலிருந்து தோன்றுகின்ற எண்ணங்கள் அனைத்தும் நீங்கள் அதை கடைசியா ஒரு சம்மரைஸ் பண்ணி பாருங்க. முடிவுல அந்த ஒரு முடிவு பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்தது ஒண்ணு இன்பமா இருக்கும், இல்ல துன்பமா இருக்கும். சரி, இப்போ என் மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்கள் மூலமாக எனக்கு இன்பம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எப்பொழுது என் மனம் இன்பத்தையே நாடிக்கொண்டிருக்கிறதோ அப்ப என்ன ஆகும்? இயல்பு என் மனதில் இன்பமே வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்பமானே தொடர்ந்து பழகிய மனம் நம்முடைய எண்ணம் சொல் செயலால் திடீர்னு ஒரு துன்பம் நமக்கு கொடுத்துரும். ஒரு துன்பம் நமக்கு கொடுத்துரும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் கூடிய நீங்க ஒத்து பாருங்க, அது தெரியும் உண்மை. அப்ப எனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துருச்சு. இப்ப துன்பத்தை கொடுத்த உடனே இந்த ஒரு வினாடிக்கு முன்னாடி வரைக்கும் இன்பத்தை அனுபவித்த இந்த மனம் இப்ப என்ன பண்ணுது? ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறது. இந்த துன்பத்தை அனுபவித்த உடனே இந்த மனசு உடனே என்ன பண்ணுது? தன்னை, அதாவது தன்னுடைய தன்மையை இந்த மனம் மாற்றிக்கொள்கிறது. எப்படி? இன்பமே வேண்டும் என்று எண்ணிய இந்த மனம் அந்த மனதிலிருந்து இன்பத்தை நோக்கியே பிறந்து கொண்டிருந்த எண்ணங்கள் எப்பொழுது எனக்கு துன்பம் வந்ததோ இப்ப இன்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மறைந்து இந்த வந்த துன்பத்தை எப்படி நான் போக்குவது என்கின்ற ஒரு எண்ணம் மாறிவிடும். இது இயல்புதானே? எல்லாருக்கும் இயல்பா இது வரும். சரி, அப்போ இப்போ துன்பத்தை போக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு வந்த உடனே அதற்கு உண்டான எண்ணம் வந்து அது சொல்லாக மாறி அந்த சொல் வடிவம் பெற்று செயலாக மாறி அந்த துன்பத்தை என்ன பண்றேன்? நான் இப்போ போக்கிடுறேன் அடுத்த 2 நாள்ல. இப்ப துன்பத்தை போக்கின உடனே திருப்பி இந்த மனசு என்ன பண்ணும்? துன்பத்தை நாடுமா, இன்பத்தை நாடுமா? இன்பத்தை தான் நாடும். இப்போ அப்ப திருப்பி என்ன பண்றது? இந்த மனசு இன்பத்தை நாடி போகிறது. இந்த மனம் இந்த இன்பத்தை நாடி இந்த மனம் ஏன் மறுபடியும் மறுபடியும் இன்பத்தை நாடி போகிறது? அதை நாம் உணரல. அப்போ ஒரு கேள்வி, ஐயா, எனக்கு மனசிலிருந்து இந்த எண்ணங்கள் பிறக்கிறது உண்மை. ஆனால் அந்த பிறந்த எண்ணம் சொல் செயலாக வடிவம் பெற்று வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயலுக்கு ஒரு விளைவாக வரும் பொழுது ஒன்று நான் இன்பத்தை அனுபவிக்கிறேன் அல்லது துன்பத்தை அனுபவிக்கிறேன். இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது உடல் அளவிலும் மனதளவிலும் பொருளாதார அளவிலும் நான் கஷ்டப்படுறேன். அப்ப எனக்கு என்ன வேணும்? ஒரு கேள்வி வருதா? அந்த கேள்வி வரும்பொழுது விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், அன்பர்களே, மனிதனுடைய மனதிலிருந்து எழுகின்ற அத்தனை எண்ணங்களும் ஒன்று இன்பம் அல்லது துன்பமாக மாறுகிறது. இன்பம் சார்ந்த வருகின்ற எண்ணங்களை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கும் பொழுது இன்பத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணங்களும், துன்பம் சார்ந்து வரும் பொழுது துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணங்களும் வருகிறதே. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்றே சிந்தித்து பாருங்கள். என் மனதிலிருந்து எண்ணங்கள் உதிக்க வேண்டும். ஆனால் அந்த எண்ணத்தின் மூலமாக சொல் செயலாக வடிவம் பெறும் பொழுது எனக்கு துன்பம் வரக்கூடாது. எப்படி சொல்றாரு பாருங்க, எனக்கு துன்பம் வரக்கூடாது. அது எப்படிங்கய்யா துன்பமே வராம இருக்கும்? ஒரு கேள்வி. துன்பமே தராத எண்ணங்கள் என் மனதில் உதிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவ்வளவு. இதுதான் கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு மகரிஷி விடை சொல்றார். நண்பர்களே, துன்பமே இல்லாத இன்பம் உன் மனதில் உதிக்க வேண்டும் என்றால்
அதை நீ புறத்தே தேடினால் கிடைக்காது, அகத்தே தேடினால் மட்டுமே அது கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்ப அகத்துக்கு உள்ளே நான் தேட வேண்டும். அந்த அகத்துக்கு உள்ளே நான் தேடணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கம்தான் பிறவியினுடைய நோக்கமே. பிறவியினுடைய நோக்கமே அகத்தினுள்ளே அகத்தவனை உணர்வது. ஆனா நான் என்ன பண்ணேன்? அகத்தினுள்ளே அகத்தவனை உணராமல் பொய்யை மெய்யென்று தினம் நாடி அகத்தினுள்ளே அகத்தவனை உணரேனே பராபரமே, தாய்மானவர் சொல்றார். அப்போ இந்த மௌனம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மனதை அறிகின்ற ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு எந்த இடத்துல நாம செய்யணுமோ அந்த இடத்துல போய் நாம நிக்கணும். அந்த இடத்துல நிக்கின்ற நேரத்துல தான் அந்த இடத்துல நின்று 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 நாம பழக 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 ஒரு நிலையில வார்த்தை இல்லாத ஒரு மொழி அங்க வரும். அதைத்தான் இன்னைக்கு கூட அம்மா இந்த கவியில சொன்னாங்க. இப்போ வார்த்தை இல்லாத ஒரு இன்ப அனுபவம். அந்த வார்த்தை இல்லாத ஒரு இன்ப அனுபவத்தை நான் எப்படி உணர்த்த முடியும்? உணர்த்த முடியாது அது. அதனாலதான் சிவபெருமானுக்கு கூட சொல்றாங்க, பிள்ளைமதி செஞ்சடையான். பாருங்க, அவனுக்கு பாட்டு எப்படி சொல்றாங்க பாருங்க. பிள்ளைமதி செஞ்சடையான் பேசா பெருமையினை உடையான். பாருங்க, ஏன்? அது சிவம். சந்திரனை தலையிலே சூடி இருக்கிறானே பிள்ளைமதி செஞ்சடையான், அந்த ஜடை போட்டு இருக்கிறவன், ஜடாமுடியுடையவன். யார் அவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசா பெருமையுனை உடையான். எப்படி சொல்றாங்க? இன்னொரு இடத்துல சிவபெருமான சொல்லும் பொழுது வாக்கு இறந்த பூரணம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாருங்க, வாக்கு இறந்த, வாக்கு இருக்காது, வாக்கு செத்து போயிடும். வாக்கு இறந்த பூரணம் அப்படிங்கிறாங்க அவனை. பூரணம். அப்போ வாக்கு இல்லாத இடம் எது? பூரணம். பூரணம் என்ன அர்த்தம்? அறிவு முழுமை, அது முக்தி. அப்ப நம்ம இந்த இறைவணக்கம் பாடல்ல அது பாட்டா மட்டும் பாடினா போருமா? அதை நான் உணர வேண்டுமா? உணர வேணும் இல்லையா? ஏன் மகர்ஷியினுடைய சிந்தனை என்ன? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவு பெறணும். அப்போ தெளிவு பெறணும் அப்படின்னு நான் சொன்னா நான் எங்க இருக்கணும்? புறத்தே நின்றால் மௌனம் சித்தி ஆகாது, அகத்தேதான் போகணும். அப்போ இதுக்குத்தான் நமக்கு உதாரணத்தை கொடுத்தார்கள். பக்தி மார்க்கத்தில் ஒரு அற்புதமான உதாரணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்ன உதாரணம்? வேதங்கள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற மக்களிடம் பரப்புவதற்காக ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சி செய்யும் பொழுது அதற்கான சில தகுதிகளை வரையறை செய்கிறார்கள். அந்த தகுதிகளை வரையறை செய்யும் பொழுது இதெல்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிகிரினா மினிமம் குவாலிஃபிகேஷன் +2, ஒரு மாஸ்டர் டிகிரினா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒரு பேச்சுலர் டிகிரி. அந்த மாதிரி பரம்பொருளை பற்றி உலகம் முழுவதும் உணர்த்துவதற்கு இந்த வேதம் என்கின்ற இறை தத்துவத்தை மக்களிடம் பரப்புவதற்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். நிறைய பேர் அந்த தலைவர் பதவிக்கு வருகிறார்கள்.
ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதுல போயிடுறாங்க. குரூப் டிஸ்கஷன்ல ஒருத்தர் பாஸ் பண்றாங்க, டெக்னிக்கல் செஷன்ல ஒருத்தர் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஒரு சில பேர் 1-to-1 ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிரும் போது இந்த மகான்கள் எல்லாம் கவலையில இருக்கும் பொழுது இதெல்லாம் வரலாறுல சொல்கிறது. ஒரு அசரீரி அவர்களுக்கு வருகிறது. இதற்கான ஒரு உண்மையான தலைவன் ஓரிடத்திலே இருக்கிறான். இந்த திசை நோக்கி நீங்க போனீங்கன்னா இந்த மலைப்பகுதியிலே அவன் இருக்கிறான், அவரை போய் நீங்க தலைவரா தேர்ந்தெடுங்க அப்படின்னு. அந்த அசரீரி சொன்ன அந்த திசை நோக்கி இவர்கள் செல்கிறார்கள். அந்த இடத்திலே போய் இவர்கள் சொன்ன இடத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார். ஆனால் அவரை மறைந்திருந்து இவர்கள் பார்க்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம். எந்த ஒரு பெரிய தகுதிக்கு ஒரு தகுதி உடைய ஒரு பெரிய சாஸ்திரத்திற்கே ஒரு தகுதியுடைய ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கின்ற இடத்திற்கு நாம வந்திருக்கிறோம். ஆனால் யாரை நாம் இப்பொழுது மறைந்திருந்து கண்கூடாக பார்க்கிறோமோ அவனுடைய செயல்களோ அவனுடைய உருவமோ பாடி லாங்குவேஜ் ஒரு தகுதி கூட இல்லை. ஆனால் இது இறைவனுடைய உத்தரவு. அவரை பிடித்து அவருக்கு உபதேசத்தை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று ஏறல் பல காலங்கள் போராடி அவரை ஓரிடத்தில் அமர வைத்து அவருக்கு அந்த உபதேசத்தை எல்லாம் கொடுக்க 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 ஒரே இடத்திலே அமைதியாக அமர்ந்துட்டார். அமர்ந்த உடனே வந்தவர்கள் இனி நம்முடைய வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கிளம்பிட்டார். இவர் இப்ப அமர்ந்திருந்தார் பாருங்க. இவருடைய தேஜஸ்ல கண்களை பல காலமாக கண்களை திறக்கவில்லை. அப்படி ஒரு ஆழ்ந்த நிலையிலே இருக்கிறார். இது ஒரு தபஸ்வி. இவரு அந்த கானகம் வழியா போறவங்க வர்றவங்க இவரை பார்த்து தினம் தினம் நிறைய பேர் இவரை பார்த்து அப்படியே மயங்கி நிற்கிறார். அப்படி மயங்கி நிற்கும் பொழுது நிறைய பேர் நிற்கிறாங்க. மயங்கி நிற்கும் பொழுது இன்னைக்கு மௌனம் ஒரு ஆனந்த அனுபவம்னு வகுப்பு நம்ம சிந்தனை பேசுறோம். இப்ப இந்த ஐயா ஆனந்த அனுபவத்தை இப்ப சொல்ல போறாரு அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கிறோம். இப்ப 11:20 கிட்டத்தட்ட 265 பேர் இருக்கிறோம். இப்போ ஒரு 11:45 மணி வரைக்கும் நான் இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ளே போகல. பாதி பேர் போயிடுவாங்க. சரி, கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஐயா சொல்லுவாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுவாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சியில கொஞ்சம் பேர் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது அப்போ கடைசி வரைக்கும் சில பேர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, போயிடுவாங்க. அடுத்த சில பேர் சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் சாயந்தரம் நான் கிளம்புறேன், போ, சாயந்தரம் எப்படி இருந்தாலும் யூடியூப்ல வந்துருது, அதில் பார்த்துக்கிறேன். ஒரு சில பேர் நீ எழுதி வச்சுக்கப்பா, நான் அப்புறம் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெம்பர் குறைகிற மாதிரி அவருக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்த அன்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொஞ்சோண்டு பேர் தான் இருக்காங்க. ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவர் கண்ணை மெதுவாக திறக்கிறார். அவருக்கு எதிர்க்கிற உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த சனகாதி முனிவர்கள் சொல்லக்கூடிய இவங்க மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்க்கிறார். தன்னுடைய பார்வையை, அருட்பார்வையை அவர்கள் மீது செலுத்துகிறார். நயன தீட்சை நயனமா பண்றார். அவர்கள் இந்த மகான் பார்த்த பார்வையிலேயே அத்தனை உபதேசங்களையும் பெறுகிறார். அந்த அத்தனை உபதேசத்தையும் பெற்ற அவர்கள் அவரை பார்த்து வணங்குகிறார். அப்போ இந்த மகானுடைய மனம் என்னையே
பல காலம் போராடி பிடித்து வைத்து ஒரு இடத்துல அமர வைத்திருக்கிறார்கள். நானே தனிமையில உட்கார்ந்து இருக்கிறேன், இங்க என்ன தொந்தரவு செய்யறதுக்கு ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்னு அந்த இடத்துல இருந்து எழுந்து நடக்கிறார். அவர் போன உடனே அவர் பின்னாடியே எல்லாரும், இந்த சனகாதி முனிவர்கள் அவர் பின்னாடியே போறாங்க. என்னன்னா இவர் போன உடனே இவருடைய நயன தீட்சை மூலமாக என்ன உபதேசத்தை இவர்கள் பெற்றார்களோ அந்த உபதேசங்களை இவர்கள் ஒரு பயிற்சியாகவே செய்து கொண்டு அவர் பின்னாடியே ஓடுகிறார்கள். ஒரு சில நேரம் செல்ல செல்ல ஒரு கட்டம் வரும் பொழுது யாரை பார்த்து இந்த மகான் ஓடினாரோ இந்த 4 மகான்களுடைய ஆற்றலாலே அவர் ஈர்க்கப்படுகிறார். அந்த ஈர்க்கப்பட்ட பிறகுதான் தெற்கு நோக்கி கல்லால மரத்துக்கு கீழே இருந்து அவர்களுக்கு வாக்கு இறந்த பூரணம் அந்த உபதேசத்தை அளிக்கிறார். அதுதான் இன்னைக்கும் நாம சிவ ஆலயங்கள்ல வணங்குகின்ற தட்சிணாமூர்த்தி. சிவமே தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்து இந்த ஆத்ம தரிசனம் பெறுகின்ற வழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று வேதத்திலே ஒரு பகுதியிலே சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இப்போ நீங்க சொல்லுங்க, ஒரு உயர்ந்த தத்துவம் வேதாத்திரியத்தில் பாருங்க, எளிய முறை உடற்பயிற்சி, வார்த்தைகளை கவனிங்க. சித்தர்கள் யோக எளிய முறை காயகல்ப பயிற்சி, வார்த்தைகளை நல்லா கவனிங்க. எளிய முறை குண்டலினி யோக தியானம், இல்லையா? அகத்தாய்வு, தன்னை அறிதல், தன் குறை நிறைகளை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வார்த்தைகள்லாம் கவனிச்சுட்டே பாங்க. வகுத்தபடி வாழ்தல், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், பிரம்ம நிலை விளக்கம். இப்படி பாருங்க, எல்லாத்திலையும் வார்த்தைகளை பாருங்க. ஆனால் இவ அத்தனையிலும் இப்படி வார்த்தைகளை ஒரு வடிவமைத்த குரு கடைசியில பாருங்க, இது எல்லாத்தையும் இந்த வார்த்தைகளை போட்டவர் இந்த மௌனம் வரும்போது மட்டும் என்ன பண்றாரு அவரு? மௌனத்தின் மேன்மை பாருங்க. எண்ணத்தின் மேன்மைன்னு சொன்னாரா? உடற்பயிற்சியின் மேன்மைன்னு சொன்னாரா? காயகல்பத்தின் மேன்மைன்னு சொன்னாரா? மௌனத்தின் மேன்மை. ஏன் இருக்கிறதுலேயே மேன்மையானது, உயர்ந்தது, ஞானத்தின் உச்ச வரம்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மௌனம் தான். அப்போ இந்த மௌனத்தினுடைய உச்ச வரம்பு ஞானம் அப்படின்னு சொன்னா இந்த மனித பிறவி கேட்பதற்கே, மௌனத்தை நம்ம செய்யறோமோ இல்லையோ, கேட்பதற்கே ஒரு பெரிய நாம தவம் பண்ணி இருந்தாலோ, நம்மளுடைய பூர்வ ஜென்ம வாசனை நமக்கு இருந்திருந்தாலோ மட்டும்தான் மௌனன்ற வார்த்தையை கூட நம்மளால இந்த மாதிரி ஒரு சத் சங்கங்கள்ல நாம கேட்க முடியும். அப்ப கேட்டாலே புண்ணியம். ஆனால் அதை நாம உணர்ந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் இதுக்கு மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம் அப்படின்னு சொல்றோம். மகான்கள் சொல்றது அது அப்படியே அந்த வார்த்தைகளை நம்ம எடுத்துட்டோம். சரி நண்பர்களே, இந்த பாரத தேசமானது அறியாமை என்னும் இருளிலே மூழ்கி கிடந்த நேரத்திலே தான் யார், தான் ஏன் பிறந்தேன், தன்னுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன, உடல் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, எதற்காக இந்த தேகம் எடுத்திருக்கிறது, இந்த தேகம் எதற்காக இந்த பிரபஞ்சத்திலே வந்திருக்கிறது, இப்படி தன்னை வருத்திக் கொண்டு பல செயல்களை செய்து அதை ஆராய்ச்சி செய்து முடிவில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால்,
மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை உன்னுள் உணரக்கூடிய அந்த அழியாத அமர தத்துவத்தை மக்களாகிய நீங்கள் உணர வேண்டுமா? எங்களோடு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்கிறோம் என்று அறைகூவல் விடுத்தார்கள். அவர்களைத்தான் மகான்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் அப்படின்னு நாம அழைச்சிட்டு இருக்கோம். அவர்கள் இதை என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆத்ம தத்துவத்தை உணர்த்தணும் அப்படின்னு சொன்னா நேரடியா நம்மளால உணர்த்த முடியாது. அதுக்கு ஒரு இடத்துல விளக்கமே கொடுக்கறாங்க. மரம் பின் பிறை தெரிவது போல், எப்படி பாருங்க, வேதத்துல எப்படி எல்லாம் உதாரணம் கொடுக்கறாங்க பாருங்க. மரம் பின் பிறை தெரிவது போல், அருந்துதி காட்டுவது போல், ரெண்டு உதாரணத்தை கொடுக்கிறார்கள் இந்த ஆத்ம தரிசனத்துக்கு. எப்படின்னா, பௌர்ணமி முடிஞ்சு இது அமாவாசை முடிந்து பௌர்ணமியை நோக்கி நிலவு செல்லும் பொழுது அங்க பாருங்க, 3ஆம் பிறையை பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. எங்கப்பா என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே சந்திரன் அப்படி பாருங்க. நேரம் அந்த வீட்டை பாருங்க, அந்த வீட்டுக்கு மேல ஒரு மரம் தெரியுதா? அந்த மரத்துல வலது பக்கமா அந்த கிளை பாருங்க, அந்த கிளைக்கு அந்த நடுவுல உயரமா இருக்கிற கிளைக்கு பின்னாடி பாருங்க, அதுக்கு பின்னாடி பாருங்க சந்திரன் தெரியுது பாருங்க. அப்ப நேரடியா இந்த பிறை சந்திரனை நாம் காட்டும் பொழுது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஒரு மரத்தின் பின்னாடி, ஒரு கிளைக்கு பின்னாடி நம்மள என்ன பண்றாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டுட்டு போய் அப்ப இப்ப பாருங்கன்னு சொல்லும்போது தெரியுது பாருங்க. அதத்தான் சொன்னாங்க, மரம் பின்னால் பிறை தெரிவது போல். இந்து சமயத்துல திருமணம் நடக்கும் பொழுது ஒரு சடங்கு வரும், ஒரு ரிச்சுவல்ஸ், அம்மி மிதித்து அருந்திதி பார்த்து அப்படின்னு. இந்த அருந்திதி பார்க்கிற நேரம் எப்ப? திருமணம் நமக்கு காலையில் தான் நடக்குது. அப்ப காலையில திருமணம் நடக்கும் பொழுது அந்த அருந்திதியை காட்டுவார்கள். இந்த இடத்துல இப்படி பார்க்கணும், இந்த திசையில இருக்கும், இப்ப உனக்கு ராத்திரில தெரியும், இது பகல்ல தெரியாது, இந்த இடத்துல பாருங்க, இப்படி பாருங்கன்னு காமிக்கணும். அதுதான் அருந்திதி காட்டுவது போல். எதை காட்டினார்கள்? நமக்கு உள்ளே இறைவனை, பரமாத்மாவை காட்டினார்கள். அந்த நமக்கு உள்ளே அந்த பரமாத்மாவை காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா மௌனம். அவ்வளவு. மௌனம்னா அதுதான். மௌனம் ஆத்ம தரிசனம். அதுதான். அப்ப அந்த ஆத்ம தரிசனத்தை நான் அடையணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி சொன்ன அந்த 5 தவங்கள். உடல் கடந்து, உயிர் கடந்து, உயிர் படற்கை நிலையில் செல்லும் பொழுது மனம் கடந்து, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாமல் இருக்கின்ற ஒரு பொருள். கண்ணால் பார்க்க முடியாது, கருத்தால் அதை விவரிக்க முடியாது, கண்ணுக்கும் கருத்துக்கும் புலன்படாமலும் எட்டாமலும் இருக்கின்ற ஒரு மாபெரும் மறை பொருள். அதை உணரணும். அப்ப அதை உணரணும்னா நான் புற உலகத்தோடவே இருந்தா கிடைக்குமா? கிடைக்க. அப்ப மகான்கள் என்ன பண்ணாங்க, இதுக்கு நேரா அப்படி எடுத்து போய் காட்டினா முடியாது இல்லையா? பாதைகள், சில வழிமுறைகளை கொடுத்தார்கள். இந்த இடத்துக்கு போனா இந்த வழியா போகணும். அந்த மாதிரி 4 நிலைகளை நமக்கு இந்த ஆத்ம தரிசனம் கிடைப்பதற்கு நமக்கு கொடுத்தார்கள். அந்த 4 நிலைகளுக்கு பேர் தான் மௌனத்துல
வேதஸ்ய வியாக்கியானி வியாசஸ்ய சூத்ராணி கிருஷ்ணஸ்ய வியாக்கியானி சமாதி பாஷா அப்படின்னு 4 பிரிவுகளை நமக்கு கொடுக்கிறார்கள் இந்த ஆத்ம தரிசனத்துக்கு. அதுல முதல் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வேதஸ்ய வியாக்கியானி. அந்த வேதஸ்ய வியாக்கியானிக்குள்ளே 4 பிரிவுகள் இருக்கிறது. இது ஏன் நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா, நமக்கு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இது மகான்கள் சொல்றாங்க. அதனால எந்த ஒன்றை நாம் அறிய வேண்டுமோ அந்த ஒன்றினுடைய ஆரிஜின், அது எங்கிருந்து பிறந்தது, அது தெரிந்தாதான் நாம் அதை பத்தி நாம அதனுடைய ஆதி தெரிஞ்சாதான் அந்தத்தை நம்ம பிடிக்க முடியும். ஆதி தெரியாம அந்தத்தை பிடிக்கணும்னு நினைச்சா வாழ்க்கை முழுக்க பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும்னு நினைப்போம். ஆனா என்னவாயிடாது, மிராஷ், காணல் நீராகத்தான் போகும். அதுக்குதான் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. இந்த வேதஸ்ய வியாக்கியானி என்பது இந்த 4 நிலைகள் இப்ப பார்த்தோம். 4ல இப்ப முதல் மட்டும் எடுக்கிறோம், வேதஸ்ய வியாக்கியானி. அது 4 நிலைகளை கொண்டது. அதுக்கு உள்ள பிரஜானம் பரபிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்வமசி, அயனாத்மம் பரபிரம்மம் 4 நிலைகளை கொண்டது இந்த வேதஸ்ய வியாக்கியானம். எந்த ஒன்றை நீ தேடுகிறாயோ, எந்த ஒன்றை நீ தேடுகிறாயோ அந்த ஒன்று பரம்பொருளாக இந்த உடலுக்குள்ளே இருக்கிறது. இதுதான் ரிக்வேதம் முதல் சொல்றது, பிரஜானம் பரபிரம்மம். இப்ப என்ன ஆச்சு, என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எங்க? ஆத்ம தரிசனம். அறிவிலே முழுமை பெற்றால் ஆத்ம தரிசனம். எப்போ அறிவிலே முழுமை பெறுகிறதோ அப்போ இது பரம்பொருளை உணர்கிறது. அப்ப இது ஒரு சாட்சி. இப்போ இந்த ரிக்வேதம் சொல்வது என்ன இந்த மௌனத்துல? நான் எந்த ஒன்றை தேடுகிறேனோ அந்த ஒன்று வெளியே இல்லை, எனக்கு உள்ளே இருக்கிறது. ரைட். இப்ப என்ன முதல் விடை நமக்கு கிடைச்சிடுச்சா? நாம் தேடுகின்ற பொருள் புறத்தே அல்ல, அகத்தே இருக்கிறது. இப்ப ஃபர்ஸ்டுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுச்சு. இப்போ இதுதான் ரிக்வேதா. யஜுர்வேதா அகம் பிரம்மாஸ்மி. நீ உள்ள தேடு, உள்ள வந்துட்டே இப்போ. இப்ப நீ உள்ள நிக்கிறது எங்க நிக்கிறேன்னா இந்த உடலுக்குள்ள வந்துட்டே தவிர அந்த உடலுக்குள்ளே இது எஞ்சான் உடம்பு. இந்த எஞ்சான் உடம்புல ஒரு இடத்துல இருக்கிறது. அந்த உடம்பு அந்த இடத்துல எங்க இருக்கிறது? அது என்னுடைய தலையில இருக்கிறதா, காலில் இருக்கிறதா, முதுகுல இருக்கிறதா, மார்பு பகுதியில் இருக்கிறதா, தோள்பட்டையில் இருக்கிறதா, வயிற்றில் இருக்கிறதா, அடி வயிற்றில் இருக்கிறதா? 2வது கொஸ்டின் வந்துருச்சா? இப்போ இதுக்கு பேர் தான் ஆத்ம விசாரம். இப்ப புறத்துல இருந்த மனசு நான் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா இதுல இந்த முதல் வகுப்பு தான் ரொம்ப முக்கியம். புறத்துல இருக்கிற மனசை இப்ப நான் உள்ள வந்துட்டேன். எதை நோக்கி என் பயணமோ அந்த ரூட்டுக்குள்ள வந்துட்டேன். எந்த இடத்தை நாம் போய் அடையணுமோ அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு இல்லையா, பாதை. அந்த பாதையை போய் இப்ப நான் பிடிக்கணும். அந்த பாதையை பிடிக்கின்ற இடம் இருக்கு பாருங்க, அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. மனசை நிக்கவே. சார், மனசை எப்படி நிக்க வைக்கிறது? எந்த இடத்தில் பிராணன், மகான்கள் சொல்றது பாருங்க, எந்த இடத்தில் பிராணன் பிறக்கிறதோ அங்க நிக்கவே. எந்த இடத்தில் எண்ணம் உதிக்கிறதோ அங்க நிக்கவே. இது அகம் பிரம்மாஸ்மி. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இது யஜுர்வேதம். பிரஜானம் பரபிரம்மம் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புறத்திலிருந்து உள்ள வந்தேன்.
இப்ப உள்ள வந்த உடனே அகத்துல நீர் கிட்டக்க நான் நெருங்கிட்டேன், அது கிட்ட போய் நெருங்கி வந்துட்டேன். இப்போ ரைட் வந்துட்டோமா? இப்போ அடுத்த ஸ்டெப், மூணாவது ஸ்டெப் பாருங்க. சாமவேதம் என்ன சொல்றது? தத்துவமசி. எதை நோக்கி என்னுடைய பயணம் உள்ள போய் அந்த அகத்துல போய் அகம் பிரம்மாஸ்மின்னு போய் என்னுடைய மனம் போய் நின்னதோ அதுவே நானாக இருக்கிறேன். அப்ப அது இப்போ நானே இறைவன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவோமே. நம்ம சொன்னா ஒரு 50 தடவை சொல்லி பாருங்க. நானே இறைவன், நானே இறைவன், நானே இறைவன். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் முதல்ல ஆரம்பத்துல நானே இறைவன் சொல்றேன், அது முடிக்கும் போது எப்படி போகுது பாருங்க. நானே இறைவன், நானே இறைவன், நானே இறைவன், நானே இறைவன், நானே இறைவன். அப்போ நானே இறைவன் சொல்ல 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 நமக்குள்ள என்ன வந்துரும்னா ஒரு அகங்காரம் வந்துடும். நானே கடவுள்னா அப்ப நான் என்ன சொல்லணும்? அதுவே நானாக இருக்கிறது. வார்த்தைகளை பாருங்க. அப்ப அதுவே நானாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது ஐ எம் டிபெண்டிங் ஆன் பரமாத்மா. அப்ப நான் அதன் டிபெண்ட் பண்றேன்னா ஐ எம் ஏ ஷேடோ ஆஃப் பரமாத்மா. நான் ஆத்மாவினுடைய நிழல், அவ்வளவுதான். இது மூன்றாம் நிலை. இப்போ எந்த ஒன்றை தேடி நாம் போனோம்னா அப்பா அதுவே தான்ப்பா, அதுதான்ப்பா நானாக இருக்கிற, அதுவே நானாக இருக்கிறதுப்பா. இது மூணாம் நிலை. ரைட். நாலாம் நிலை அயனாத்மம் பரபிரம்மம். அது என்னது? எப்போ அதுவே நானாக இருக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சுதோ, எப்போ இது சாட்சி பாவமா இருந்து அதை உணர்ந்ததோ, அப்போ நீ எதையெல்லாம் பார்க்கிறாயோ, பார்ப்பது அயனாத்மம்னா அனைத்தும் பரபிரம்மம். நீ பார்க்கும் அனைத்தும், ஒரு செடியை பார்த்தாலும் இறைவன், ஒரு மரத்தை பார்த்தாலும் இறைவன், ஒரு கல்லை பார்த்தாலும் இறைவன், ஒரு மனிதனை பார்த்தாலும் இறைவன், ஒரு விலங்கை பார்த்தாலும் இறைவன். இப்ப 4 நிலைகள் அது வருது. இப்ப இந்த 4 நிலைகள் கொண்டதுதான் வேதஸ்ய வியாக்கியா. நிலை 1. ரைட். இதுல எத்தனை பேர் இந்த மௌனத்துல இந்த ஆத்ம தரிசனத்தை, இறைவனை உணர்ந்தார்கள் அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கே வளர்ந்தார், பார்த்தாங்க. அடுத்த காலம் வருகிறது. இதை அனைத்தையும் எடுக்கிறார். எடுத்து இது ரொம்ப வாசா இருக்கு, பெருசா இருக்கு. இது உணர்றதுக்குள்ள மனுஷனுக்கு வாழ்க்கையே போயிடுறது. ஏன்னா அவனுடைய பதிவுகள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. பாடல் இருக்கு இல்லையா? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய், இல்லையா? வாடி 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 மாண்டனர் மாந்தர்கள் இறைவனை உணராமல் கோடி 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 எண்ணிறந்த கோடி. எந்த அளவுக்கு ஒரு மனசுல துக்கம் துயரம் இருந்தா மகான்கள் இப்படி எல்லாம் பாடல் எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த வேதஸ்ய வியாக்கியானிக்கு அடுத்த காலம்தான் வியாசஸ்ய சூத்ராணி. த ஃபாதர் ஆஃப் வேதா அவர்தான். வேதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற வியாச பகவான் வரார். அவர் காலம். அவர் என்ன பண்றார்? 500 பக்கம் இருக்கிற ஒரு புஸ்தகத்தை சுருக்கி அதனுடைய சாரை எடுத்து 100 பக்கமா மாத்துறார். அதுதான் உபனிஷத். இதான் 2வது. த ஃபார்முலா ஆஃப் வேதம் உபனிஷத். அந்த உபனிஷத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரண்யகம் அப்படின்னு பேர். ஆரண்யகம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ரிசர்ச், ஆராய்ச்சி. ஆராய்ச்சி. அந்த
யார் ஆராய்ச்சி பண்றது? இறைவனையா? இல்ல, செல்ஃப் ரியலைசேஷன், சுய ஆராய்ச்சி. நம்மள நாமளே ஆராய்ச்சி பண்றது. அப்ப நம்மள நாமளே ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு டியூட்டர், ஒரு கோனார் உரை மாதிரி ஸ்டேஜ் 2ல எடுத்துட்டு வராரு வியாசர். சரி, இப்ப எவ்வளவு பேர் உணர்ந்தாங்க? வேதச வியாக்கியானில 10 பேர் இருந்தா வியாசசிய வியாக்கியானில 20 பேர். ஆனா எல்லாருமே உணரணுமே, இதே உணரல. அப்புறம் காலம் மாறும். கிருஷ்ணஸ்ய வியாக்கியா 3வது ஸ்டேஜ் வருது. அதுக்குள்ள 4 பிரிவுகள்: தர்மம், கர்மம், மோட்சம், முக்தி. பாருங்க, ஒரு ஒரு பரம்பொருளை உணர்வதற்கு எவ்வளவு ஒரு பிரயத்தனம் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. தர்மத்தின் மூலமாக பரம்பொருளை உணர்வது, கர்மாவின் மூலமாக உன்னுடைய கர்மாக்களை சரியான முறையில் செய்து எந்த கர்மாவிலும் சிக்காமல் பரம்பொருளை உணர்வது, மோட்சத்தின் மூலமாக இறைவனை உணர்வது, வாழும் காலத்திலேயே முக்தியின் மூலமாக இறைவனை உணர்வது. அதுக்குள்ள போகலாம் இன்னும். அது நவ பக்தின்னு இன்னொரு 9 வகையான பக்தி இதுக்குள்ள இருக்கிறது. அந்த பக்தி யோகத்துக்குள்ள அதுக்குள்ள போனோம்னா என்ன இருக்கு? பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம். பாருங்க எவ்வளவு ஒரு சப்டிவிஷன்ஸ் இருக்கு பாருங்க. அப்பதான் சொன்னாங்க, இந்த கிருஷ்ணஸ்ய வியாக்கியானில ஒரு வார்த்தை சொல்றாங்க. கிருஷ்ணஸ்ய வியாக்கியானுடைய உச்சம், அதனுடைய உச்சம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, த வேல்யூ ஆஃப் குரு. வேதாத்ரி மகரிஷியினுடைய மகிமை என்னன்னு நமக்கு இன்னும் நிறைய நம்ம ஒன்னும் உணரல. கிருஷ்ணஸ்ய வியாக்கியானுடைய உச்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உபதேசம் பண்ணும் பொழுது சொல்றார் பகவான், மௌனம் என்பது உன், நல்லா ஞாபகம் வச்சுங்க, மௌனம் என்பது உன் இரு புருவ மத்தியின் நடுவில் இருக்கிறது. பார், மௌனம் எங்க இருக்கிறது? உன் இரு புருவ மத்தியில் இருக்கிறது. இதுதான் டாப் நாச் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற. ஏன் இது இங்க சொல்றோம்? கீதையின் உச்சம், கீதையின் உச்சம் வேதாத்ரியத்தின் ஆரம்பம். எங்க ஆரம்பம்? ஆக்கினை தவம். ஒரு ஆக்கினை தவத்திலேயே என்ன இருக்கிறதா? மௌனம் இருக்கிறது. அதிலேயே மௌனம் இருக்கிறதுன்னு கீதை சொல்றது. இப்ப பாருங்க, வேதாத்ரி மகரிஷி குருவனுடைய மகிமை பாருங்க. சரியா? அப்போ இந்த கிருஷ்ணர் இப்படிலாம் ஒரு உபதேசங்கள் நமக்கு கொடுக்க 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 சொல்றார். அப்பா, இந்த உபதேசம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப சமீபே திசதி அப்படிங்கிற. உப சமீபே திசதினா உனக்கு அருகில பிரம்மத்தை காட்டி கொடுத்த அப்படின்னு பேர். பின் பாயிண்ட் பண்றது. அப்ப எனக்கு அருகிலன்னா எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டர் தள்ளியா, 1 கிலோமீட்டர் தள்ளியா, எனக்கு பக்கத்து சீட்டேவா? நியர்பைன்னு சொன்னா உனக்கு உள்ளேயேன்னு அர்த்தம். அப்ப எனக்கு உள்ளேயே பிரம்மத்தை காட்டி கொடுத்தல் சொல்றார் உபதேசம். இது 3ஆம் நிலை. இப்ப 3 பார்த்துட்டோமா? வேதஸ்ய வியாக்கியானி, வியாசஸ்ய சூத்ராணி, கிருஷ்ணஸ்ய வியாக்கியானி. 4ஆவதா வருதுதான் சமாதி பாஷா. இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, ஒருத்தரும் கேட்கிற மாதிரி. ஏன்? விரக்தியில சொல்றார்.
அந்த கிருஷ்ணஸ்ய வியாக்கியானில் ஒரு இடத்துல விரக்திர சொல்றாரு, அர்ஜுனா, என்னை நினைத்து இந்த பிரபஞ்சத்திலே கோடான கோடி மக்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் லட்சக்கணக்கானவர்கள் மட்டுமே ஒரு குருவை பிடித்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கானவர்களில் 1000 கணக்கானவர்கள் மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000 கணக்கானவர்களில் 100 கணக்கானவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். 100 கணக்கானவர்களிலே ஒரு சிலர் மட்டுமே சித்தி அடைகிறார்கள். இதுல பாருங்களேன், கோடியில ஆரம்பிச்சு லட்சமா குறைஞ்சி 1000 குறைஞ்சி 100 குறைஞ்சி ஒரு சில ஆளுங்களா வந்துருச்சு. புரியுதுங்க இல்லையா? அப்போ இததான் பார்த்தாங்க. இது பரம்பொருளை பற்றி இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொன்னா இது இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தா டிக்ரீஸ் ஆகுதே, என்ன பண்ணலாம்? அப்ப உங்களுக்கு இனிமேல் எந்த உபதேசமும் வேண்டாம். இனிமேல் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? சமாதி பாஷா. சமாதின்னா என்ன அர்த்தம்? ஆதிக்கு சமமான நிலைக்கு நாம போறது. இறக்கிறதா? இல்ல. புலன் கடந்த நிலையிலே, மனம் ஒடுங்கிய நிலையிலே, உயிரோடு ஒடுங்கிய நிலையிலே, அகத்துக்குள்ளேயே நின்று 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 பழகி 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 மகரிஷி சொல்றார் இல்லையா, இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே எப்படி இருக்கணுமா? விழிப்பாய் நிற்க. நிறை நிலையே தானாக உணர்வதா. நீ உணர வேண்டாம், அது தானா அது உணர்ந்தும். அவ்வளவுதான். ஏன் அது உணர்ந்துரும்? உள்ள இருக்கிறது அதுதானே. அப்ப நான் என்ன ஓணும்? எனக்கு இந்த உடம்பு ஒண்ணு இருந்தா போறோம் இல்லையா? வேற எந்த தகுதியும் வேண்டாம். உடம்புன்னு ஒண்ணு இருந்தா போதும். உடம்பு இருக்குன்னு எப்ப சொல்லுவோம்? அதுக்குள்ள உயிரும் மனசும் இருக்கும்போது தானே சொல்லுவோம். அது இருந்தா எல்லாருமே இறைவனை உணர்வதற்கு தகுதி உடையவர்கள். அப்ப அந்த நிலைக்கு, இந்த சமாதி நிலைக்கு நான் போயிட்டேன்னா, பாஷா மொழி. சமாதி நிலையில போயிட்டா என்ன மொழி? நோ லாங்குவேஜ். அதுக்கு பேர் தான் மௌனம். புரியுதுங்களா? இப்ப மௌனம் என்பது சும்மா ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ மௌனத்தினுடைய ஆரிஜின் நாம பார்த்துட்டோம். ஏன்னா அதனுடைய பிறப்பு எங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஆனந்த அனுபவத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். இந்த ஆனந்த அனுபவம் என்பது, நான் நேத்து ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தேன், அந்த சினிமா நல்லா இருந்தது, இன்னைக்கு ஒரு சினிமா பார்க்கறேன், நேத்து சினிமாவை பார்த்ததோட இன்னைக்கு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இது லைஃப்ல ஒன் டைம் எவர். அப்ப அந்த ஒன் டைம் எவர் இருக்கும்போது அதனுடைய ஆரிஜின் தெரியாம நம்ம எதை ஒண்ணுமே செய்யக்கூடாது. அந்த வகையில நம்ம அடிப்படையா இதை உணர்ந்துகிட்டோம். இப்போ இந்த மௌனம் நாம சொல்லுங்க, இப்ப நாம மௌனம் இருக்கிறோமா? ஆய்வு தான் இது. நம்ம எல்லாருக்குமே இது ஒரு ஆய்வு மட்டுமே. அந்த ஆய்வு மட்டுமே இருக்கிற இந்த மௌனம், இந்த மௌனம் அப்படின்னு நாம எத்தனையோ நாம சொல்றோம். நான் மௌனத்துல இருக்கிறேன்னு நாம சொல்றோமே அன்பர்களே. கருவி மௌனம்னு ஒன்று இருக்கு, இந்திரிய மௌனம்னு ஒரு மௌனம் இருக்கு, காரிய மௌனம்னு ஒரு மௌனம் இருக்கு, காரண மௌனம்னு ஒரு மௌனம் இருக்கு. புரியுதுங்களா? கால மௌனம், உறவு மௌனம், மனோ மௌனம், ஏக மௌனம், மகா மௌனம், ஞானிகளின் மௌனம். மொத்தம் 10 மௌனம் இருக்கிறது. நம்ம மௌனம்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறோமே, மொத்தம் 10 மௌனம் இருக்கிறது. இதுல அடிப்படை பார்த்தீங்கன்னா கருவி மௌனம், இந்திரிய மௌனம். கருவி மௌனம்னா என்ன?
கர்ம இந்திரியங்களாகிய கை, கால், வாய், குதம், பால்குறி 5 அசைக்க கூடாது. கருவி மௌனம். நாம மௌனத்துல இருக்கும்போது கை அசைக்காம இருக்குமா? கால் அசைக்காம இருக்குமா? வாய் அசைக்காம இருக்குமா? யாராவது கேட்டு நான் சொல்றேன் இப்படின்றோம். நான் மௌனம். இன்னும் புரியல அப்படின்னா, நான் மௌனத்தில் இருக்கிறேன். அப்ப நீங்க கருவிகளை அசைச்சிட்டீங்களா? இப்ப கருவி மௌனத்துல நம்ம வெற்றி பெற்றோமா? இல்ல. ரெண்டாவது இந்திரிய மௌனம். தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது 5 புலன்களையும் அது என்ன பண்றதுன்னா இந்திரிய வியாபாரம் பண்றதுக்கு நம்மள புற உலகத்தோடு பறக்க வைக்கும். அப்பா போகாதப்பா, நான் இந்திரிய மௌனம் இருக்க போறேன், நீங்க 5 பேரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நமக்குள்ள எடுத்துட்டு வரணும். இந்திரிய மௌனத்துல உணர்ச்சி வசப்படுவோம் இல்லையா? தொடு உணர்வுல மௌனம் சொல்லுவோம், சமையல் பண்ணிட்டே இருப்போம், சுவை உணர்வு. பார்வை எங்கெங்கயோ போகும், காது எங்கெங்கோ கேட்கும். எப்ப இந்த 4 போச்சோ பிராணசக்தி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப இந்திரிய மௌனத்துல நாம வெற்றி அடைஞ்சோமா? இல்ல. இப்ப பாருங்க, இந்த 2ம் அடிப்படை அன்பர்களே. இந்த கருவி மௌனமும் இந்திரிய மௌனமும் அடிப்படை. அப்ப நம்ம அடிப்படையிலேயே நாம என்ன பண்றோம்? நம்ம நிறைய தவறுகள் செய்யறோம். இதுக்கப்புறம் தான் மத்த 8 மௌனங்கள். எனவே இந்த 8 மௌனத்தை மகரிஷி என்ன பண்றார்? இந்த 10 மௌனத்தை கொடுத்தா அன்பர்கள் எப்படி உணர்வார்கள்? மக்கள் எப்படி உணர்வார்கள்? இந்த 10ஐ மகரிஷி எப்படி சுருக்குகிறார்? எப்படி உணர்வதற்குண்டான வழிமுறைகளை சொல்கிறார்? மகான்கள் த டெக்னிக்ஸ் ஆஃப் சைலன்ஸ் எப்படி சொல்கிறார்கள்? இவை அனைத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? நேரமின்மை காரணமாக அடுத்த சிந்தனையில நாம சிந்திப்போம். அந்த அடுத்த சிந்தனை வரும் வரை மௌனமாக இருக்க பழகிக்கொள்வோம். ஒரு அற்புதமான இந்த சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும், இதுகாரம் மௌனமாக செவிமடுத்த அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம் பாகம் 2 தொடர்வோம். அதுவரை மௌனமாக ஆராய்ச்சி செய்வோம். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நமக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தி கொடுக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். நீங்க இந்த சொன்னீங்கல்ல, இந்த பின்னாடி பூரண நிலவு இந்த வருஷம் குற்றாலத்துல நாங்க 3ஆம் முறை அதே மாதிரி பார்த்தோம் ஐயா. ஒரு கூட்டர்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதை நினைவுபடுத்தினதுக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நிறைய பேர் ஐயா, நேத்து நான் ஒரு புக்கு படிச்சேன். இன்னைக்கு உங்க தலைப்புங்கவும் இது எனக்கு உணர தெரியலையா இல்ல இது புரியலையான்னு தெரியல, அதை எழுதியே வச்சிருந்தேன் ஐயா. உங்களுக்கு அந்த இடத்தில் மதிப்பில்லை என்றால் நீங்கள் உணர்ந்தால் நீங்க அதை உணர்ந்தால் உணரும் இடத்தில் மௌனமாக இருக்க பழகு. அது எப்படி போட்டிருந்தாங்கன்னா, எந்த இடம்னு நினைக்காத, குப்பமா இருந்தாலும் அது எந்த இடம் என்று நீ எண்ணி பார்க்காதேன்னு ஒரு புக்கு படிச்சையா. அது என்ன தொடரலனா, உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் எந்த இடம் என்று எண்ணாதே, மௌனம் பழகு அப்படின்னு ஒண்ணு பார்த்தையா. அது இன்னைக்கு உங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னா அது என் குடும்பம் எல்லாத்துலயும் சாத்தியப்படுமா அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. இன்னொன்னுயா, நீங்க மௌனத்தை பத்தி நிறைய சொன்னீங்க. ஞானத்தின் உச்சம், மாபெரும் மறைபொருள், மௌனத்தின். ஆனா அதுல ஒண்ணு, அகத்திலே அகத்தவனே உணராமல், அகத்திலே அகத்தவனை உணராமல்ங்கிறது, அகத்தவன்கிறது அந்த இடத்துல நம்ம எப்படியா பொருள் கொள்ளலாம்? நம்மளுடைய மகான்களா இறைவனா? இது 2க்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. நிச்சயமா நீங்க கொடுத்த அந்த புஸ்தகம் இருக்கு பாருங்க, அதுதான் எதுவா இருந்தாலும் சேர்ந்து மௌனத்தில் பழகு. மகான்கள் சொல்றது அதான். உலகத்திலேயே சிறந்த மொழி எந்த மொழின்னா மௌன மொழி. யுவர் வேர்ட்ஸ் ஷுட் பி மெஷர்டு. நீங்க எந்த வார்த்தைகள் பேசினாலும் வார்த்தைகள் அளந்து பேசணும். நீங்க ஒரு 8 மணி நேரம் பேசினாலும் அந்த வார்த்தைகள்ல ஒரு தெளிவு இருக்கணும். மற்றவர்கள்கிட்ட போய் அது பெனட்ரண்ட் ஆகணும். அப்ப எப்போன்னா அது நீங்க அதை அமைதியாக இடம் பொருள் ஏவல் பார்க்காமல் அமைதியாக சிந்தித்தால்தான் அது உங்களால பண்ண முடியும். நல்ல புஸ்தகம் அது, படிங்க. அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அப்புறம் ஒண்ணு. ரெண்டாவது, அகத்தினுள்ளே அகத்தவன் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா இறைவன், பரமாத்மா. அகத்தினுள்ளே அகத்தவனை உணரது. ரெண்டு அகத்தவன் சொல்லலாம். ஒண்ணு நாமளையும் சொல்லிக்கலாம், இன்னொன்னு அந்த அகத்துக்கு உள்ளே இருக்கிறது அவன். ஆனா நாம யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நாம புறத்தவனான்னு கேட்டா நம்ம புறத்தவன் அல்ல. புற உலகோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அவன் நாமம். இந்த புற உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற இவனுக்கு அகத்தினுள்ளே ஒரு இருக்கிறது. அதைதான் அகத்தினுள்ளே அகத்தவனை உணர்வது. அகத்தவன் என்றால் இறைவன்மா. நன்றி, வாழ்க வளம். ஐயா வாழ்க வளம். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். இல்லையம்மா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக ராஜாராமன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த அருமையான ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க. மோன ஒரு ஆனந்த அனுபவம். இன்னும் தொடர்ந்து இப்ப நிகழ்ச்சிக்கு இருக்குமா தெரிகிறது. நல்லா இருந்தது. ரொம்ப டிஸ்கிரிப்ஷன் நல்லா கொடுத்தீங்க மௌனத்தை பத்தி. கடைசியில ஒரு 10 மௌனங்கள் கொடுத்தீங்க. அதை சுருக்கி என்ன சொல்ல போறாருன்னு அடுத்து வெயிட் பண்ணி பாக்குறேன். இப்ப நான் 2 கேள்வி கேட்க போறேன் உங்களை. ஒண்ணு இந்த மௌனத்தை பற்றி, இன்னொன்னு உடற்பயிற்சி பத்தி. கேட்கலாமா? கேளுங்கய்யா. இப்ப பொதுவா எல்லா மன்றங்கள்லயும் நவம்பர் மாசத்துல ஒரு மாசம் மௌனம் கடைப்பிடிக்கிற மகரிஷியும் அதான் கடைப்பிடிச்சு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது என் கேள்வி என்னன்னா, ஏன் இந்த நவம்பர்ல மட்டும் ஒரு மாசம் மௌனம் கடைப்பிடிக்கிறது? மார்கழியோ தையோ இருக்கப்படாதா? என்ன காரணம்? சரி, அடுத்த கேள்வி. உடற்பயிற்சியில ஒவ்வொரு பயிற்சியும் அந்தந்த உறுப்பை ஒட்டி பேருக்கு. கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சிலாம் இந்த மாதிரி இருக்கு, மகராசன்லாம் இருக்கு. ஆனால் இந்த மூச்சு பயிற்சின்னு சொல்றோம், ஆனா மூச்சு பண்றோம். ஆனா தசைனா மூச்சு பயிற்சிங்கும் போது என்ன தசை அங்க வேலை செய்யறது? எங்க கொடுக்குறோம் நம்ம விளக்கம் அணையா? ரைட், ஓகே, குட் கொஸ்டின். முதல் கொஸ்டின் கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், பரவாயில்ல. முக்கியமான கொஸ்டின் இது. நாங்க இதை நாங்க ஆக்சுவலா அடுத்த எபிசோட்ல தான் இதுக்கு ஆன்சரே பண்ணணும். இருந்தாலும் உங்களுக்காக இப்பயே பண்ணிடுறேன். நன்றி. அதாவது நம்மளுடைய ராசி கட்டம் தெரியும் இல்லையா? ஆமா. அந்த ராசி கட்டத்துல முதல்ல ஆரம்பம் மேஷம் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதுல மேஷத்துல இருக்கும் பொழுது சித்திரை மாசத்துல ஆரம்பிக்கும். மேஷம் என்பது சித்திரை மாசம். அதுல இருந்து 6வது மாசம் பாருங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. அப்ப அந்த கன்னி ராசிக்கு வருது பாருங்க. கன்னி ராசி என் கன்னி ராசிக்கு வரும். புரியுதுங்களா? அந்த கன்னி ராசி வரும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 3 மாசம், மார்கழி 4 மாசம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த 4 மாதங்கள்ல சூரியன் பிரயாணம் பண்ற நேரத்துக்கு பேர் தான் சாதுர்மாசியம் அப்படின்னு பேரு. சன்னியாசிகள் கடைபிடிக்கிற மாதிரி. ஆமா, சன்னியாசிகள் கடைபிடிக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதுர்மாசியம் வரும் பொழுது அவங்க பிரயாணம், இறை தத்துவத்தை உலகம் முழுக்க மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த கன்னிராசியில சூரியன் பிரயோகம் பண்ணும் பொழுது எந்த ஊர்ல அவங்க இருக்காங்களோ அந்த ஊர்லயே 4 மாசம் ஸ்டே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரயாணத்தை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருந்து அவங்க விரதத்தை கடைபிடிப்பாங்க. சாதுர்மாசிய விரதம் சொல்லுது, விரதத்தை கடைபிடிப்பார்கள். அந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு முதல் மாசத்துல பால், தயிர் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படியே சாதத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்புறம்
ஒரு ஸ்டேஜ்ல வந்து வேக வச்சதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பழ வகைகள் மட்டும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வெறும் ஜலம் தண்ணி மட்டும் குடிப்பாங்க. வரும்போது கடைசியா அந்த கார்த்திகை மாசம் வரும் பொழுது, நவம்பர் மாசம் வரும் பொழுது டோட்டலா அவங்களுக்கு வந்து வெறும் காற்றையே கூட சுவாசிக்கக்கூடிய, காற்றையே பிராணனே வந்து ஆகாரமா எடுத்துக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருவாங்க. அந்த நிலை, அந்த பீக் நிலை வரும் பொழுது அந்த நிலையில இருந்துட்டு எல்லாருக்கும் அவங்க வந்து பிளஸிங்ஸ் பண்ணுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க. அதனாலதான் மகரிஷி கரெக்டா அந்த பீக் மந்த் நவம்பர் மாசத்தை நமக்கு மௌனத்துக்கு தேர்ந்தெடுத்தார். சரிங்களா? ரைட், நன்றி. ரெண்டாவது கொஸ்டின், அந்த நியூரோமஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க பண்ற மூச்சு பயிற்சி நாட் ஒன்லி ஃபார் யுவர் லங்ஸ். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுல குறிப்பா வந்து கையை இப்படி வச்சுக்கிட்டு பண்றது, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கிற 620 தசைகளையும் ஆக்டிவேட் பண்ணும். ஆமா, கைப்பயிற்சியும் நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியும் உடம்புல இருக்கிற மசில்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும். அந்த மசில்ஸ்ல இருக்கிற நார், அந்த தசை நார்களையும் ஆக்டிவேட் பண்ணிடும். பாடி முழுக்க பாடி முழுக்க வந்து எனர்ஜைஸ் பண்ணி விட்டுடும். அதனாலதான் இந்த பயிற்சிக்கு வந்து வெறும் மூச்சு பயிற்சின்னு கொடுக்காம நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சின்னு கொடுத்தார். ரொம்ப நாள் சந்தேகம் எனக்கு புரியாம இருந்தது, உங்களை கேட்ட நீங்க தான் விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி லில்லிமா, வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, எங்களை மௌனத்தின் நிலைக்கே கொண்டு போயிட்டீங்கய்யா. நல்லா இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்படியே கண்களை மூடி கேட்கும் போது மௌனத்திலேயே இருந்தது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஆனா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு மனதுக்குள்ள இன்னும் வரலைங்க. ஆனா கேட்பதற்கு இனிமையா இருந்தது. திரும்பி ஒரு கேட்கணுங்க, கேட்டாதான் அதெல்லாம் உள்வாங்க முடியும். நீங்க சொல்லுவது போல அடுத்த பகுதி வரும் வரை இதை உணர்ந்து 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 நல்வாக உள்வாங்கினாதான் 2வது பகுதியை நாங்க பூரணமாக கேட்க முடியும்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த காலத்துல சொல்லுவாங்க, பாட்டி எல்லாம் பேசும்போது, என்ன நீ வியாக்காரம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பொருள் தெரியல, இன்று தெரிந்தது போல் இருக்கிறது, ஆனால் பூரணமான பொருள் தெரியலங்கய்யா. வியாக்கியானம்னா என்னங்கய்யா? வியாக்கியானம் சொன்னா வந்து அதேதான். வியாக்கியானம் சொன்னாலும் உபதேசம் சொன்னாலும் ஒண்ணுதான். கண்டிப்பா. சரிங்க, சரிங்க. வியாக்கியானம் சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தை உணர்த்த வராங்களோ உணர்த்துவதை வந்து நேரடியா சொன்னா புரியாது, உதாரணங்களை கொடுத்து உணர்த்துவார்கள். அதுக்கு பேர் தான் வியாக்கியானம் பேரு. எப்பவுமே அதுதான். உபதேசம் என்பதும் ஒரு வியாக்கியானம் தான். ஒரு பொருளை நேரா உணர்த்தினா நம்மளால நேரா புரிஞ்சுக்க முடியாது. ஆமா, அத வந்து இங்க போ, அந்த இடத்துல பார், அதை பார், அடுத்த பார், அதை பார், அததான் உதாரணம் கூட சொன்னோம். மரத்தின் பின்னே பிறை காட்டின்னு சொன்னேன் இன்னைக்கு கூட, அதைத்தான் சொன்னோம். ஆமாங்க, நல்லா இருந்ததுங்க. நாங்க பார்த்தோங்க, மனக்கண்ணுக்குள்ள பார்த்தோம் 3ஆம் பிறைய. ரொம்ப அற்புதம்யா. உங்களோட அருட்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. அம்மாவும் நீங்களும் நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லோகாம்பாள் ஐயா மாதிரி. வாழ்த்துக்கள்ங்க ஐயா, வணக்கங்கள் ஐயா, வாழ்க வளமுடன். லில்லிமா, வாய்ப்புக்கு நன்றி லில்லிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அருதந்தி பார்த்து அம்மி மிதிச்சு அது அருதந்தி பார்த்துன்னு சொன்னீங்கல்ல, அப்ப இறைவனை உணர்த்துறாங்க, அது எப்படிங்கய்யா? அருந்ததாதுங்க, அருந்ததிங்கிறது வந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய பேரு. அவங்க வந்து எப்படி வந்து கணவன் மனைவி உறவுக்கு உதாரணமா இருந்தாங்கன்னு சொல்றது. அந்த நட்சத்திரத்தை அவங்க நட்சத்திரமா இருக்கிறாங்க. ஆமா, அத வந்து பகல்ல வெளிச்சத்துல பாருன்னு சொன்னா உங்க கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அங்க நட்சத்திரம் உங்களுக்கு தெரியலன்றதுக்கோசரம் நட்சத்திரம் அங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியாது. இருக்குது, நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியல. ஆனா இப்படி 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 பாரு அப்படின்னு சொல்றாங்க. அத போலத்தான் இறைவனை வந்து இப்படி பாரு நமக்கு வழிவகைகளை கொடுக்கிறார். அந்த வழிவகைகள் தான் வந்து நமக்கு வந்து இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள்,
வியாக்கியானங்கள் இதெல்லாம். அதைத்தான் அப்படி சொன்னோமா. நன்றிங்கய்யா. ஐயா, லாஸ்ட் டைம் நான் உங்களை கேட்டேன், எங்க அம்மாது அவங்க இறந்துட்டாங்க இப்போ போன வாரம். அப்படிங்களா? அப்ப உங்ககிட்ட லாஸ்ட் டைம் கேட்டேன், ஞாபகம் ஐயா? அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டுமா. நன்றிங்கய்யா. ஐயா, இன்னொன்னு, இப்ப வந்து நம்ம மௌனத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எண்ணங்கள் அலைப்பாயும் போது அதுக்கு என்னங்க ஐயா பண்றீங்க? அலைப்பாயும் கண்டிப்பா பாயும். அலைப்பாயுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கக்கூடாது. அது அப்படி அது விட்டுதான் பிடிக்கணும். சரிங்க. எவ்வளவு நேரம் அலைப்பாயும் பாருங்க. கொஞ்ச நேரம் அலைப்பாயும், தானா அடங்கிடும். எந்த ஒண்ணுமே தானா அடங்கிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. ஆமா, அவ்வளவுதான். அது கண்டிப்பா முடியும். அதுதான் மௌனம்னா என்ன அர்த்தம்? பொறுமை. ஆனா உங்களது முதல் யுக்தி, இரண்டாம் யுக்தி போட்டு உக்காந்தா அதுல நல்லா இருக்குங்கய்யா. அது சரி. சும்மா அதாவதுங்க, நீங்க வந்து ஒரு அந்த மாதிரி ஒண்ணு போட்டுட்டு உணர்றத அது இல்லாமே உணரணும். அடுத்தது அடுத்த நிலைக்கு போகணும்ல. நம்ம எல்கேஜிலேயே உட்கார்ந்து இருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம போக வேண்டாமா? கரெக்ட். அந்த மாதிரி அடுத்த நிலைக்கு போகணும். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த நண்பராக கனகராணி அவர்களை அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சேலத்துல இருந்து கனகராணி பேசுறேங்க ஐயா. தெரியுமா? அம்மா இப்ப கேட்ட கேள்விதான் எனக்குள்ள ஓடிட்டு இருந்தது. இப்ப நம்ம தனியா உட்கார்ந்து மௌனம் இருக்கும்போது எண்ணங்கள் கொஞ்ச நேரம் இல்லைனாலும் திரும்ப வந்துருது. இப்ப நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த மாதிரி எல்லாம் ஒரே கேட்காம இருக்கலாம்னு, அந்த மாதிரி நம்ம இதை போட்டுட்டோ இல்ல மன்றத்துல ஆசிரியர் கொடுக்கும்போது அதை கேட்டுட்டு இருக்கும்போது எண்ணங்கள் வராம இதுலயாச்சும் போய் அப்படியே ஆழமா போறோமே, இத கடந்து போனாதான் அடுத்து எண்ணம் இல்லாம போக முடியுங்களா ஐயா? அம்மா, நீங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா கனகராணி அம்மா, நம்ம மனுஷனா பிறந்துட்டோம் என்ன? சரிங்கய்யா. இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துல இப்பதான் ஒரு முதல் தலைமுறையா இதுக்குள்ள பண்றோம் நிறைய பேர். ஆமாங்க ஐயா. ஆமா, இல்லைன்னா உங்க ஃபேமிலி, உங்க அப்பா அம்மா இருந்திருக்கலாம், மனவளக்கலையில உங்க தாத்தா பாட்டி யாராவது இருந்திருக்கலாம். பல தலைமுறை, பல நம்ம உடம்புக்குள்ள ஜீன்ல பல தலைமுறைகளா நம்ம மரபணுல இருக்கிறது என்ன? இந்த எண்ணம் என்பது பாத்தீங்கன்னா உங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் எண்ணத்தை உங்களால நிறுத்த முடியாது. சரி சரிங்க. உண்மைதானது? ஆமாங்கய்யா. அப்ப நாம என்ன பண்ணணும்? எண்ணத்தை நம்மளால வந்து நிறுத்த முடியாது. நம்ம பழகி 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 எண்ணத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம் முதல்ல. சரி சரிங்க. எண்ணத்தினுடைய 100 எண்ணம் தோன்ற இடத்துல 10 எண்ணம் தோன்றினாலே வெற்றி தான். சரிங்க சரிங்க. அந்த 10 உங்களுக்கு அனுபவம் வர 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 ஒண்ணுன்னா குறைச்சிக்கலாம். அவ்வளவுதான். நம்ம குறைச்சிக்கிட்டே வரலாம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைச்சிட்டு வரலாம். மகரிஷியினுடைய பாட்டை பாருங்க. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதம் அடைந்தோம். அந்த அனுபவம் வர வரைக்கும் பதம் அடைந்தோம். அந்த ஒன்றான என்ன அர்த்தம்? பரமானந்தம். அந்த ஆனந்தம் தான் ஒரு அனுபவம். சரிங்களா? சரிங்கய்யா. இன்னைக்கு தொடக்கமே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அடுத்தடுத்து நாங்க எதிர்பார்க்கிறோங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக டாக்டர் ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன். ஜெகநாதன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 86 வயது. வணக்கத்திற்குரிய தெய்வ பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள் தன் வாழ்க்கை துணைவியுடன் உலகம் முழுவதும் சுற்றி வேதாத்திரியத்தை பரப்பி தெய்வ தம்பதிகள் இருவரும் 120 ஆண்டுகள் நீடோழி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தங்களின் சிந்தனை விருந்து எவரெஸ்ட் சிகரம் போன்று தன்னிகரற்றானது. நோ கம்பேரிசன் ஐயா. கேள்வி:
நான் அனுதினமும் ரிஷி மூலத்தில் எழுந்து மகரிஷியின் ஐவகை தவங்களையும் அனுதினமும் தவறாது செய்து குரு காணிக்கை செலுத்தி வருகிறேன். இதனால் இப்பிறவியிலேயே இறைநிலை உணர்வு பெற்று அறநிறை வாழ்க்கை வாழ்ந்து முழுமை பேறு அடைய என்னால் முடியுமா ஐயா? நான் அவ்வாறு முழுமை பேறு அடைவதற்கு தங்களின் ஆசைகளும் நம் தானை தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி வணக்கத்திற்குரிய எஸ்கேஎம் ஐயா அவர்களின் ஆசைகளும் ஆழியார் அறிவு திருக்கோயில் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மிஸ்டர் லிட்டில் கோபால் கோஹோஸ்ட் உள்பட அனைவரின் ஆசைகளும் WCSC ஐடி நிறுவனர்கள் அனைவரின் ஆசைகளும் இந்த சத் சங்கத்தில் வருகை புரிந்த அனைத்து வேதாத்திரிய விருட்சங்களும் சித்தர்களாகிய மனித தெய்வங்களின் ஆசைகளும் எனக்கு கிடைப்பதற்கு நான் என் வாயார மனதார நெஞ்சார ஆத்துமாத்துமாக மானசீகமாக வணங்கி வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. ஆழியார் அறிவு திருக்கோயில் 1000 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. இன்னைக்கு ஐவகை தவங்கள் நான் இன்னைக்கு பேசும்போதே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி மனக்கண் முன்னாடி வந்தது ஜெகநாதன் ஐயா, நீங்க தான். ஏன்னா இந்த ஐவகை தவங்களை பற்றி எல்லா இடத்துல பேசும்போதும் திரும்ப குறிப்பிடுறீங்க பாருங்க, நீங்க தான் குறிப்பிடுறீங்க, எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறீங்க. எப்போ ஒருத்தர் வந்து அது மனசுல வச்சுக்கிறாங்களோ அப்பவே அந்த அந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த நிலை உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க தொடரணும் ஐயா. வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரெகுலரா ஐயா வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்றது இல்லாம பயிற்சிகளும் தொடர்ந்து பண்றாங்க. இந்த 86 வயதுலயும் வந்து இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்கிறாங்க ஐயா அவங்க. ஆமாம் ஆமாம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக புவனாம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையான ஸ்பீச் ஐயா. 3வது பிறையை பார்க்கறதுனால பித்ருக்கள் தோஷம் ஏதாச்சும் ஜாதகத்துல இருந்ததுன்னா அதெல்லாம் குறையும், இல்லைன்னா இல்லாமல் போகும் சொல்லுவாங்க. அது நிஜமா ஐயா? அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில ஒருத்தர் அனுபவத்துல சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் பிறையை பார்த்தா வந்து குடும்பத்துல வந்து வஸ்திரங்கள் சேரும்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. வஸ்திரம்னா துணி, புது ஆடைகள் எல்லாம் சேரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது அது என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையினுடைய தத்துவம் தான். வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் இருக்கு. தத்துவம் என்னன்னா சிறுத்தன பெருத்தலும் பெருத்தன சிறுத்தலும்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருத்தன சிறுக்கும் அப்படின்னு சொன்னா சந்திரனுக்கு தான். அது சந்திரன் முழு நிலவா இருக்கு இல்லையா? ஆமா, முழு நிலவா இருக்கும்போது முழுசா அழகா இருக்கும் அந்த இது. அதே சந்திரன் வந்து தேய்பிரையா அந்த முழு நிலவுன்றிருக்கு. முழு நிலவும் அப்படியே இருக்கா எல்லா நாளுமே? அது இல்ல கம்மி ஆயிட்டே இருக்கும். 15 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது? கம்மி ஆயிடும், சின்ன சின்ன ஆகுதா? அதான் பெருத்தன சிறுத்தலும். திருப்பி சுருங்கி போனது திருப்பி என்ன ஆகுது? சிறுத்தன பெருத்தலும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம். அது மனிதனுடைய அதாவதுமா பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், சிறுத்தன பெருக்கும், பெருத்தன சிறுக்கும். அப்புறம் வந்து பிறந்தன தோன்றும், தோன்றின மறையும், புணர்ந்தது பிரியும், பிரிந்தன புணரும், விருப்பன வெறுக்கும், வெறுப்பன விருப்பா. இது வந்து உலகத்தினுடைய தத்துவம். இதுல ஒண்ணுதான் அது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது விரியும் சுருங்கும். ஒரு நேரத்துல பௌர்ணமி மாதிரி இருக்கு, ஒரு நேரத்துல அமாவாசை மாதிரி ஆயிடும். திடீர்னு கொஞ்சமா இன்பம் முளைச்சுக்கிட்டே வரும், திருப்பி ஒரேடியா ஒரு துன்பம் எடுக்கும். இது மனிதன் வாழ்வு என்பது இன்பம் துன்பம் கடந்த நிலை. ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலைக்கு நீ வரணும்னு சொன்ன உதாரணங்கள் மாதிரி. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு கேள்வி ஐயா. நன்றி ஐயா. இப்ப வந்து உன்னை அவமானம் படும்போது நீ மௌனமாக இரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா திரௌபதி வஸ்திராபரணம் அப்போ பீஷ்மர் வந்து மௌனமா இருந்தாரு. ஆனா அவர் இறக்கும் போது கிருஷ்ணர் வந்து நீ வந்து அங்க மௌனமா இருந்த, நீ வந்து அங்க நியாயத்தை பத்தி தர்மத்தை பத்தி நீ பேசல, அதனால்தான் ஒண்ணு நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க மகாபாரதத்துல. அது அப்போ சமயத்துக்கு ஏத்த மாதிரி தர்மம் கூட மாறுதா? அப்படி கிடையாது, அது அவருடைய கர்மா. தர்மம் மாறாதுமா, சமயத்துக்கு ஏத்த மாதிரி தர்மம் மாறாது. அவருடைய கர்மா, அது பீஷ்மருடைய கர்மா. அவ்வளவுதான்.
அது அவருடைய கர்ம வினை பதிவு அப்படித்தான் இருக்கிறது. பிதாமகர் சொல்றவரை அந்த இடத்துல மௌனமா இருந்துட்டார் இல்லையா? ஆமா. அதுதான், அது தப்பா? அதாம்மா, அது அவருடைய கர்மாமா. அவர் மௌனமா இருக்கணும்ன்றது அவருடைய கர்மா. அவர் அன்னைக்கு அவர் வாயை திறந்திருந்தாருன்னா எல்லாமே என்டையர்லி மாறி இருக்கும்ல. ஏன் மாறல? அவருடைய கர்மா அது. அவர் வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும்னு சொல்றது அவருடைய விதி அது. அவ்வளவு. அப்ப நம்மளோட தாட்ல இல்ல, விதிப்படிதான் நம்ம செயல் செய்யறோமா? விதிப்படி செயல் செய்கிறது. அதை உன் மதியால் நீ உணர்ந்தால் மாற்றலாம். ஓகே ஓகே. ஆமா, உண்மை. ஏன்னா அந்த மதி என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, மதிக்கு முன்னாடி மாயை நிற்கும். அப்ப மதியை எதிர்த்து எது போராடனா மாயை தான் போராடும். நீ போராட மாட்ட, மாயை தான் போராடும். ஏன்னா உன் கண்ணுக்கு முன்னாடி மதியை மறைக்க உன் புத்தியை மறைக்க அதை மறைக்காம இருக்கணும்னா ஒரு குருவை பிடிக்கணும். மறைக்காம இருக்கணும் குரு. ஏன்னா கர்மா என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. அந்த இறைவனால் படைக்கப்பட்ட கர்மாவை இறைவனால் திருப்பி எடுக்க முடியாது. குருவால மட்டுமே முடியும். அவ்வளவுதான். குருவால மட்டுமே எடுக்க முடியாது. குருவுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு. குரு மட்டும்தான் கெசட்டட் ஆபீசர். ஒரு கெசட்டட் ஆபீசர் கையெழுத்து போட்டா கூட நீங்க ஒரு இடத்துக்கு போய் சேர்றீங்க, ஒரு இடத்துல ஒரு எக்ஸாமுக்கு போறீங்கன்னா ஒரு கெஸ்டட் ஆபீசர் அப்ளிகேஷன்ல கெஸ்டட் ஆபீசர் சைன் பண்ணணும்னா சைன் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டீங்க. அவரு கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு அங்க சீட்டு கிடைக்குது. ஆனா அங்க யாரு படிச்சா பாஸ் பண்ண முடியும்? அந்த கையெழுத்து போட்டதுனால நீங்க அங்க கையெழுத்து போட்டது, அது ஒரு கெஸ்டட் ஆபீசர் கையெழுத்து போட்டதுனால நீங்க பாஸ் ஆக முடியுமா? ஆக முடியாது. அவ்வளவுதான். குரு என்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு ஈஸிய ஒரு வழிகாட்டி. எந்த வழியை காட்டினாரோ அந்த வழிக்கு போக வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுல போக விடாம தடுக்கிறது தான் கர்ம வினை பதிவு. அப்ப நாம என்ன பண்ணணும் கிட்ட, அந்த இடத்துல விதியா மதியான்னு நாம பார்க்கணும். நம்ம போராடாம விதி மேல பழிய போட்டுட்டு நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா சராசரி மனிதன். அதை தாண்டி நீங்க குரு சொன்ன வழியில போயிட்டீங்கன்னா நீங்க மாமனிதன். அப்ப நீங்க சராசரி மனிதனா மாமனிதனான்னு முடிவு பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ஹிரண்யா இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு ஆயுர்வேதத்துல ஏதாச்சும் மருந்து இருக்கா ஐயா ஹிரண்யாக்கு? இல்ல, சரியா ஆளை பார்க்காம எங்க இருக்கீங்க நீங்க? கீழ்கட்ல ஐயா. நான் சைதாப்பேட்டை வருவேன், புவனேஸ்வர். நான் தான் ஐயா. ஓகே, சைதாப்பேட்டைக்கு வர வியாழக்கிழமை சைதாப்பேட்டை மன்றத்துல கிளாஸ் இருக்கு, வாங்க பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க ஐயா, நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்திகண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இந்த மாசம் மௌனம் போகும்போது எனக்கு போயிட்டு வரும்போது அவ்வளவு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்த மாதிரி இருந்ததுயா, நல்லா இருந்தது. நான் இன்னமும் நல்லா மௌனம் பண்றதுக்கு என்ன வழிபாடு ஐயா நான் ஹேண்டிஸ் பண்ணேன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் நல்லா பண்ணணும்னா நீங்க முதல்ல அதுவா மாறுங்க. அதுக்கு அடுத்த மாசம் அப்படின்ட்டீங்க நீங்க. சரியா? இல்ல, அடுத்த மாசம் இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க அதுவா மாறதுக்கு முயற்சி முதல்ல. சரியா? ஒவ்வொரு நாம அதுவா மாறதுக்கு முயற்சி பண்ணணும். புரியுதுங்களா? சரியா? அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா அடுத்த வகுப்புல இது ஒரு அதுதான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. வெயிட் பண்றோம் ஐயா. கண்டினியூஸ் ப்ராசஸ் பண்ணலாம். சரியா? லிலி அம்மா நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கலைச்செல்வி அம்மா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அட்மிட் கொடுத்திருக்கோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய ஸ்பீச் கேட்டாவே எங்களுக்கு இந்த வேதங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ள முடியுதே, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறதுங்க ஐயா. ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. வினைப்பதிவே தேகம் கண்டாய், வினை நீங்கின் திணையளவேனும் நில்லாது கண்டாய் அப்படின்னு பட்டினத்தார் சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய வினை நீங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு நிமிஷம் கூட நம்ம உடம்புல உயிர் இருக்காது. அப்படின்னா நம்ம வினை நீங்கினதுக்கு அப்புறம் தானே நம்ம இறக்குறோங்க ஐயா. அப்ப நம்ம இறைநிலை உணர்வு அடைஞ்சிட்டங்களா? அது தெரியலீங்க ஐயா, அது கொஞ்சம் விளக்குங்க ஐயா. வினை அதாவதுமா, பதிவு இருக்கிற வரைக்கும் இந்த உடல்ல விதி இருக்கும், ஆயுள். அந்த பதிவு போக்குற வரைக்கும் அந்த ஆயுளை இறைவன் நமக்கு கண்டிப்பா கொடுத்திருக்கிறான். அத இந்த வாழும் காலத்திலேயே நாம போக்கணும்.
வாழும் காலத்திலேயே நம்ம அது போக்காம நம்முடைய பதிவுகள் நம்மளுடைய கர்மா மூலயமாக இன்னும் கொஞ்சம் பதிவுகள் அதிகமா சேர்க்கும் பொழுது அந்த இறைவன் கொடுத்திருக்கிற ஆயுள இன்னும் குறைஞ்சு போயிடணும். அப்படி குறையும் பொழுது நம்முடைய பதிவுகள் அடுத்த சந்ததிகளுக்கு மாறுகிறது. ஆனா வாழும் காலத்திலேயே இந்த வினைப்பதிவு தான் இந்த உடம்பா வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது எப்பொழுது அந்த உடம்புல அந்த பதிவுகள் நீங்கிடுச்சோ அதோட பிறவியினுடைய நோக்கம் நிறைவு பெறுகிறது. அந்த பிறவினுடைய நோக்கம் நிறைவு பெற்றுடுச்சுன்னா அது கரெக்டா மரணம்னு சொல்ல முடியாதது, முக்தி நிலை அதுக்கு பேரு. ஒருத்தர் 40 வயசுலயே பதிவு முடிச்சிட்டானோட 40 வயசுல அவர் கடவுள் தூக்கின்னு போயிடுவாரா? இல்ல. அவர்கள்லாம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சொசைட்டி, சமுதாயத்தினுடைய சொத்து. புரியுதுங்களா? மகான்களா மாறுவான், எப்படி வேணாலும் மாறணும். அதெல்லாம் புரியுதுங்களா? அவருக்குள்ள நல்ல பதிவும் இருக்கும். இந்த ஒரு ஜீவன் மூலமாக இந்த பிரபஞ்சத்திலே ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை அந்த உயிரெல்லாம் அதை எடுக்க. புரியுதுங்களா? அதுக்குத்தான் பட்டினத்தார் சொல்றாரு, திணையாம் அளவு எல்லளவாயினும் நீ முன் செய்த தவம். நீ உயிரோடு இருக்கும் பொழுது தவம் பண்ணிருக்கணும். திணையாம் அளவு எல்லளவாயினும் நீ முன் செய்த தவம் தனையாள பரலோகம் சித்திக்கும் இது சத்தியமே. நீ உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு திணை அளவு எல்லளவு, திணையாம் அளவு எல்லளவாயினும் நீ ஒரு தவம் பண்ணிருந்தேன்னா போரும். அது போரும். நான் 20 நிமிஷம் தவம் பண்றேன், 1 மணி நேரம் தவம் பண்றேன், எனக்கு தவம் வரலேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்க இப்ப இந்த சத்சங்கத்தை இப்ப இந்த சிந்தனை வர்க்கத்தை கேட்டும் பொழுது இந்த 1 மணி நேரத்துல ஒரு கண நேரம் உங்களை மறந்துருப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா இருக்கு. அந்த ஒரு கண நேரம் தான் திணை அளவு அல்ல எல்லளவு. அது வந்திருந்தாலே நமக்கு தவம் சித்தி ஆயிடுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா ஐயா? இன்னும் ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா. இந்த நரம்பு தளர்ச்சி இருக்குங்க ஐயா, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கு எந்த எக்ஸசைஸ் நல்லா பண்ணணுங்க ஐயா? கைப்பயிற்சி மற்றும் காயகல்பம், மகராசனம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக விக் ஸ்கைன்னு இருக்கு. உங்க நேம் சொல்லிட்டு நீங்க பேசுங்க, கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அருள்நிதி பார்த்தசாரதி from Melbourne, ஆஸ்திரேலியா. பார்த்தசாரதியா வாழ்க வளமுடன். உங்களுடைய உரையை கேட்க முடியல, வேலையை முடிச்சுட்டு கார் எடுக்கிறப்ப கேள்வி பதில். ஆனா வேலையை முடிக்கிறது மட்டும் யோசிச்சுட்டே இருந்தேன், இன்னைக்கு யாருடைய உரை கேட்டுட்டே போலாம், சௌமித்திரன் ஐயா உரை கேட்கலாமா, அதுதான் கேட்க போறேன்னு நினைச்சேன். ஆனா நான் அழியார் வந்த உடனே உங்களை பாக்குறேன், ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய கேள்வி கேள்வி பதிலை ஒட்டி நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கு இல்லையா, அப்பப்ப பிரெயின்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஒண்ணு இப்ப நம்ம பஞ்சபூத நவகிரக தவத்துல உயிர் கலப்பு பெறுகிறோம். அது நம்ம இரவுல செய்யறோம், பகல்ல செய்யறோம், சூரியன் இருக்கிறப்ப செய்யறோம், இல்லாதப்ப செய்யறோம். ஸோ அதற்கும் இப்ப நேரடியாக காந்த அலைக்கதிர்கள் இப்ப சூரிய வெப்பத்துல நம்ம ரிசீவ் பண்றதுக்கும் இப்ப இந்த பிறை பாக்குறத சொன்னீங்க இல்லையா. இப்ப நான் அதிகாலையில வேலை போறப்ப பெரும்பாலும் அந்த கிளியர் ஸ்கை இருக்கிறப்ப எல்லா சுச்சுவேஷன்லயும் 3 பார்த்துக்கிட்டே போற மாதிரி இருக்கும். சில கோள்கள் கூட நட்சத்திரங்கள் பர்டிகுலரா அது என்ன கோள்னு தெரியல, அது பார்க்கும் பொழுது அருட்தந்தையின் வழிகள் அது உயிர்கலப்பை வாங்கிக்கிட்டே போற ஒரு எண்ணத்தோட இருப்போம். ஸோ இதுல ஒவ்வொருக்கும் என்னென்ன விதமான தன்மைகள் இருக்கு, முதல் கேள்வி. 2வது கேள்வி மௌனம், மனம் விழைகிறது மௌனத்தை ரொம்ப நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா இருக்க முடியல, சில மணி நேரங்கள் தான் இருக்க முடியுது. குறிப்பாக இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர்ல நிறைய லீவ் வரும். அப்ப ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த நவம்பர் மாசம் அந்த பீரியட்ல, நவம்பர் எண்டு நம்பூர் கணக்கு அந்த மௌனம் இருக்கு டைத்துல எங்களுக்கு லீவ் இருக்கும். ஆனா பெரும்பான்மையான மக்களினுடைய மனோநிலைகள் அந்த கிறிஸ்துமஸ் டைத்துல எல்லாருக்கும் பண்டிகை கொண்டாட்டம் ஒண்ணு, அடுத்து மக்களுக்கு சுற்றுலா கொண்டாட்டம். இந்த பெரும்பான்மையான மக்களினுடைய அலை இயக்கத்திற்கு உட்பட்டு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை அங்க சக்சஸ் பண்ண முடியல. நான் ஒரு 2-3 இயர்ஸ் நான் பாக்குறேன். அதனால அங்க ஒரு ஒரு மனதுக்கு கஷ்டம், வெறுப்புணர்ச்சி எல்லாம் கிடையாது. நம்மளையும் அந்த அலை இயக்கத்துக்கு உட்படுத்தப்படுது. ஆனா மற்ற சமயத்துல நம்மளால இருக்க முடியுது. அப்ப இதெல்லாம் அந்த பூமத்திய ரேகையை ஒட்டி நம்ம ஊருக்கு தான் பொருந்துமா அந்த மதங்கள், இல்ல எல்லா நாட்டினருக்கும் அது ஏற்புடையதா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் பார்த்தசாரதி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அது இப்போ
நாம வந்து பகல்ல இருக்கிறதுனால சூரியனை பத்தி பேசுறோம். இப்பதான் ஒரு அம்மா கூட அதான் சொன்னேன். இப்ப சாயந்தரம் வந்து சந்திரன் வந்ததுனால நம்ம சூரியன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சூரியன் இருக்கிறது. அதே போல வந்து இப்ப பகல்ல சூரியன் இப்ப வந்ததுனால வந்து சந்திரன் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சந்திரன் இருக்கிறது. அதே போன்று சூரியனிடமிருந்து எல்லா கோள்களும் ஆற்றலை மற்ற கோள்கள் அதனுடைய தூரத்திற்கு அதனுடைய காலம் நேரம் அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய அந்த காந்த அலை கதிர்கள் அதனுடைய மேக்னெட்டிக் ரேசஸ் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து வந்துகிட்டே தான் இருக்குது எல்லா பிளானட்ல இருந்தும். அது வந்துகிட்டே இருக்கும்போது நாம என்ன பண்ணோம் அதை வந்து நாம வந்து லிசன் பண்றது இல்லை. நாம அது வந்து ஒன்னும் உணர்றது இல்லை. அது என்ன நமக்கு ஒரு பாடம் சொல்றதுன்னு நம்ம வந்து கேட்டுக்கல. பட் வேரஸ் தோஸ் ஹூ ஆர் டூயிங் இந்த பஞ்சபூத நவகிரகா மெடிடேஷன் அது இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க. நான் வந்து when I am driving அந்த நேரத்துல இந்த கோள்களை நினைச்சிட்டு போறேன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா யூ ஆர் கனெக்டட் வித் தி பிளானட்ஸ் அர்த்தம். அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் குட் சைன் ஃபார் யூ. ஏன் இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இப்ப நீங்க கேட்ட கேள்வியினுடைய இந்த கொஸ்டினுக்கு டைரக்ட் ஆன்சர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பாம்பாட்டி சித்தருடைய கிரந்த சாஸ்திரத்திலே சொல்கிறது. ஒரு மனிதனுடைய எல்லாமே வந்து நம்ம மனிதனுடைய வாழ்க்கை என்பதே நம்ம மனம் இல்ல வேற எதனா பேசினாலும் எல்லாமே வந்து விஞ்ஞானம் மெய்ஞானம் ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா லிங்க் பண்ணோம்னா ஒரு மனிதனுடைய லைஃப்ங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் தட் பர்சன்ஸ் பிரீத். அவ்வளவுதான். அப்போ எப்போ ஒரு மனிதனுடைய பிரீத் அந்த சென்ட்ரல் லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 அங்குலம் இருக்கிற பிரீத்தோட எக்ஸைல் பிரீத் வந்து ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். 11, 10, 9 அப்படி குறைஞ்சி வந்து ஒரு ஸ்டேஜில் வரும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்து கோள்களோடு நேரடி தொடர்பு ஏற்படும். இப்ப அதைத்தான் நீங்க வந்து இப்போ உங்க மனசுக்குள்ள கோள்களோட நேரடி தொடர்பு ஏற்படுத்த உங்களால டைரக்டா சொல்ல முடியல. பட் இன்டைரக்டா ஒன்று சொல்றீங்க பாருங்க. ஐ எம் ஃபீலிங், ஐ ஃபெல்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. உணர்ந்தேன்னு சொல்றீங்க. அதுதான் அப்ப அந்த நிலை உங்களுக்கு அது வந்து வருது. அப்போ அது வந்து எல்லா நேரத்திலையும் நமக்குள்ள வந்துட்டு இருக்குது. எல்லாமே வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மரபணுவோடு தொடர்பினை உடையது. அது ஞாபகம் வச்சுங்க. மரபன் டைரக்டா லிங்க்டு வித் அவர் டிஎன்ஏ. அப்போ ஏன் அது டிஎன்ஏட தொடர்பு உடையதுன்னு கேட்டா அந்த டிஎன்ஏ இருந்துதான் உங்களுடைய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா மேல வரும். இது வந்து நம்ம யோகத்துல சொல்றோம். இதைத்தான் இன்னைக்கு சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. மனிதன் உடம்புக்குள்ள டிஎன்ஏ இருந்தாலும் அந்த டிஎன்ஏ மனித உடலிலே 2 வகைகளில் செயல்படுகிறது. ஒன்று அழுத்தம் பெற்ற ஜீன், மற்றொன்று எழுச்சி பெற்ற ஜீன் அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்றான். இந்த அழுத்தம் பெற்ற ஜீன் சொல்றதுதான் நம்ம வந்து சஞ்சித கர்மம் பரம்பரையா வரும். எழுச்சி பெற்ற ஜீன்றது பிராரப்த கர்மா நம்முடைய செயல்கள் மூலமா அப்பப்போ வந்து செயலுக்கு ஏற்ற விளைவை நமக்கு வெளியில அப்பப்போ நமக்கு வந்து காமிக்கிறது. இது எல்லாமே வந்து பஞ்சபூத நவகிரக தவத்துல வந்து கண்டிப்பா நம்மளால வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வர முடியும். உங்களுக்கு நல்ல குட் சைன் அது பர்ஃபெக்டா இருக்குது. அது ஒண்ணு. இந்த 2வது நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. இந்த வந்து இந்த டேரத்துல வந்து இது வந்து யூனிவர்ஸுக்கும் வந்து காமன் தான். யூனிவர்ஸுக்கே காமன் தான். அது வந்து நம்ம பாரதன் மட்டும் வந்து சொல்ல முடியாதது. அந்த யூனிவர்ஸுக்கே காமனா இருக்கிற ஒண்ணு வந்து அப்ப அந்த நேரத்துல பாருங்க ஒரு சில நேரத்துல நாமளே வந்து we are forced to enjoy our life along with our family or with our society என்ற லெவலுக்கு போயிடுறதுன்னு ஒரு சில நேரத்துல சொல்றது பாருங்க. வேறஸ் இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமானது ஒண்ணு இருக்கு. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மகரிஷி இந்த பிரம்ம நிலை விளக்கத்துல சொல்றாரு பாருங்க. பிரம்மத்தை உணர்ந்த இந்த பிரம்ம ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் உணர்ந்த நிலையில் நான் உங்களுக்கு ஓதி இருக்கிறேன். நான் ஓதிய நிலையில் நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் மற்றவருக்கு உணர்த்தலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு இல்லையா. அப்ப நாம என்ன பண்ணோம், உணர்ந்த நிலையில நாம பாட்டுக்கு ஓதிக்கிட்டே தான் இருக்கணும். அது ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்குள்ள போய் பெனட்ரன்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக செவ்வேல் ஐயா நீங்க கேள்வி கேட்கலாம். செவ்வேல் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்க சொன்னீங்க ஐயா நம்ம மகரிஷி ஐயா இவ்வளவு தூரம் உணர்ந்து கொடுத்திருக்காரு. ஒரு 1,00,000 பேருன்னா அதுல
1000 பேர் வந்து அப்புறம் சில பேர் தான் நின்றான்னு சொல்றீங்க, அது உண்மையா? அதே மாதிரி அந்த சில பேருக்கு வந்து அந்த அறிவில நம்ம உயரக்குள்ள அந்த ஆனந்தம் வந்து எல்லாருக்கும் அந்த மனசு எப்படின்னா உதவுற குணம் அந்த அளவுக்கு ஏற்படுது ஐயா. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த எதுவுமே நம்மளுக்கு பாகுபாடு இல்லாத அவங்களுக்கு நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் உதவ முடியும்னு அந்த குணம் ஏற்படுது ஐயா. அந்த மகரிஷி எந்த அளவுக்கு கொடுத்து அந்த மனதை வளப்படுத்தி இருக்காருன்னு அதை பார்த்து புரிஞ்சுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்குது ஐயா. நீங்க அதே மாதிரி உங்களுடைய நுணுக்கங்களும் கேட்கக்குள்ள அது அப்படியே பியூரா எசன்ஸா எடுத்து கொடுக்குற மாதிரியே ஒவ்வொரு எந்த ஒரு உடற்பயிற்சி ஆகட்டும், காய்கள் பயிற்சி ஆகட்டும், இப்ப ஒவ்வொரு இதுவும் இப்ப சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க அந்த உணர்ந்து சொல்லக்குள்ள அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கு ஐயா. அதே மாதிரி நாமும் அந்த இந்த சில பேர் தான் ஏன் மொத்த பேர் நம்மளுக்கு ஏன் கிடைக்க மாட்டேன்னா அந்த கர்ம வினைகள்னால தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்களா ஐயா? மத்தவங்களுக்கு இப்போ நுழைய முடியாதது காரணம்? ஐயா நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்ப செவலையா நீங்களே ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, என்னுடைய நீங்க சொல்றீங்க பாருங்க, நீங்க வந்து இப்ப கடல் கடந்து பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இப்ப வந்து வாழ்க்கை ஜாகை வந்து இன்னொரு இடத்துல இருக்கு. கடல் கடந்து ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்க இப்போ. அப்போ கடல் கடந்து இருக்கிற ஒரு இடத்துல வந்து தான் உணர்ந்ததை என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு இப்ப நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்க மனசு நினைக்குது பாருங்க. இதுதான் வந்து குருவோட உயிர் கலப்புன்றது. இதுதான் அப்போ அது நமக்கு கிடைச்சிருச்சு. அதுல வந்துங்க நான் வந்து ஒருத்தர் உணர்ந்தாரா 1000 பேர் உணர்ந்தாரான்னு வந்து நீங்க வந்து கவுண்டிங்க போட்டு மனசுல குழப்பிக்க வேண்டாம். ஒருத்தர் உணர்ந்தாலே நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு ஜீவனுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுக்குறீங்க. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே இறைவனை தவிர வேற யாராலும் இது கொடுக்க முடியாது. ஆனால் அந்த இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு பவரை குரு நமக்கு ஒரு அத்தாரிட்டியா கொடுத்து பண்ணிருக்காரு பாருங்க. அதுல வந்து நீங்க வந்து டோன்ட் திங்க் அபவுட் தி கவுண்ட். 10 பேர் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் உங்களுடைய அந்த எண்ணம் கண்டிப்பா அது வந்து தௌசண்ட்ஸ்ல போகும். வாழ்க வளமுடன். இன்னொரு ஒரே ஒரு கேளுங்க ஐயா. எலும்பு ஒருத்தருக்கு முறிஞ்சிடுது ஐயா, மன்ற அன்பருக்கு. அவரு வந்து கூடுறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்ற. இப்ப ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டாரு, விரைவா குணமடைறதுக்கு நம்ம என்ன வழிகள் செய்யலாம்னு கேக்குறாருங்க ஐயா. இல்லைங்க, இப்ப அது வந்து ஏதாவது பேண்டேஜ் எதனா போட்டிருக்காங்களா, செட் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா ஐயா? ஆமாங்க ஐயா, பேண்டேஜ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்க. இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த நடுவரல் இருக்குல்ல, இந்த நடுவரலுடைய இந்த முழி இருக்கு பாருங்க. சொல்லுங்க. இந்த முழியில இருந்து 2 வரல இப்படி மேல வைங்க. அந்த இடத்தை இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கையினுடைய இந்த கட்டவரலுடைய இந்த கிரீஸ் இருக்கு பாருங்க, இந்த கோட்டால அந்த இடத்துல இப்படி கை வச்சு கீழே இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த மசில் மட்டும் தூக்கணும் பாருங்க. இந்த கட்டவரலுடைய மேல் பகுதியும் தூக்கி இருக்கும், கீழ் பகுதியும் தூக்கி இருக்கும். இந்த இடத்த நீங்க ஸ்டெட் வச்சுக்கிறாங்க. அவங்க 6 மாசம் கழிச்சு பயிற்சி செஞ்சா போதுங்களா ஐயா? அது வரைக்கும் பயிற்சியா வேணும். இது மட்டும் பிரஷ் பண்ணி விட்டுட்டு சொல்லுங்க. பயிற்சி எல்லாம் வந்து மினிமம் வந்து ஒரு 3 to 4 months கழிச்சு பண்ணலாம். 3 மாசங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குரு அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். சுசிலாமா அன்மியூட் கொடுத்திருக்கோம். சுசிலாமா நீங்க பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன்யா. அம்மா வாழ்க வளமுடன். இது நல்லா உங்க பயிற்சி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. விலை மதிப்பு இல்லாததுயா. எது? குற்றாலம் பயிற்சி. ரைட், ரொம்ப நன்றி. இது அடுத்து எங்க ராஜபாளையம் ஐயா? ஆமா, இப்ப நாங்க நடுவுல இப்போ பெங்களூர் போறோம். அடுத்தது ஆழியாறு, அதுக்கப்புறம் தான் ராஜபாளையம். ராஜபாளையம் தேதியா? ராஜபாளையம் தேதி ஆகஸ்ட் 2-3. ஆகஸ்ட் சனி ஞாயிறு பாருங்க, 2-3 3-4 பாருங்க. சரி பாத்துக்க. அப்புறம் கடைசி தான் திருநெல்வேலி. திருநெல்வேலி வந்து 23-24. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் சனி ஞாயிறு என்னம்மா ஒரு கேள்வி. சனி ஞாயிறு 2-3 தான் ஆகஸ்ட் 2-3 தான் ராஜபாளையம். சரிங்க.
ஏன் ஒரு பெண் குழந்தை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா +2. ஒரு கேள்வியா, கொஞ்சம் சிலபஸ் டைட்டு, ஆனா படிச்சாங்க. அதனுடைய ஹேபிட்லாம் கொஞ்சம் நிறைய மாற்றம் வருதுயா. நான் கொஞ்சம் தனியா போன் பண்றேன், கொஞ்சம் எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு மாலை பேசுறேங்கய்யா, அது சொல்லிக்கிறேன். கண்டிப்பா. வாழ்க வளமுடன். சுசிலாமா, நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். சுசிலாமா முடிச்சிட்டாங்க. இப்போ குருவம்மாளம்மா வாழ்க வளமுடன். அம்மா நீங்க பேசுங்கம்மா. குருவம்மாளம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேன். அம்மாப்பா வாழ்க வளமுடன். அம்மாப்பா ரொம்ப நாளாச்சு பார்த்து. ரொம்ப சிறப்பா அம்மையப்பா. நீங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இன்னைக்கு மௌனம். இன்னைக்கு நீங்க மௌனம் தான் இருந்தோம். இன்னும் நம்ம மௌனமே ஆரம்பிக்கலையே. இன்னும் மௌனமே ஆரம்பிக்கலையே. நாங்க மௌனம் தான் இருந்தோம். சரி. மௌனம் ஒரு ஆனந்த அனுபவம்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு நீங்க அதுல கேள்விகள் கேளுங்கன்னு சொன்னா எப்படி கேட்க முடியும்? நாங்க மௌனமாவே தான் இருந்தோம். நாங்க உணர்ந்தோம். ஆமா, அததான் உணர்ந்தோம். இப்போ உணர்ந்ததை சொல்ல முடியாது இல்லைங்கய்யா. ஆமா ஆமா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்கய்யா. புண்ணியம்மாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். பெங்களூர் வாழ்க வளமுடன்மா. ஐயா எந்த கேள்வி இல்லைங்க ஐயா. உங்களோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுதான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப நீங்க ரீசெண்டா குற்றாலத்துல கிளாஸ் எடுத்தீங்களா ஐயா, அது வீடியோஸ் ஏதாவது கிடைக்குங்களா? தெரியல. அவங்கதான் வீடியோ இல்லங்க, அவங்க ரெக்கார்டிங் பண்ணி வர்ம கிளாஸ் எடுத்துதா கேள்விப்பட்டாங்க ஐயா. வர்ம கிளாஸ் இல்லம்மா, உடற்பயிற்சி கிளாஸ் எடுத்தாமா. இல்லைங்க ஐயா, ஜூம்ல தான் சொன்னாங்க. அப்ப சோமேந்திர ஐயா கிளாஸ் வர்ம கிளாஸ் எடுத்தாரு. ரொம்ப இதா எடுத்தாரு. இல்லம்மா, நம்ம பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு உடற்பயிற்சி கிளாஸ் எடுப்போம். அந்த உடற்பயிற்சியில அந்த பாயிண்ட்ஸ்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டே வருவோம். அது இருக்குங்க ஐயா. உங்களுக்கு அந்த 5 hour இது வச்சிட்டு இருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதேதான் ஒரு நாளும் புதுசா ஆட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆமா ஆமா. இப்ப நீங்க நிறைய பவர் பாயிண்ட்ஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நிறைய கொடுத்துருக்கீங்க. வெரி லாஸ்ட் 3-4 years பேக் நான் வச்சிட்டு இருக்கேன். ரைட், வெரி குட். இப்ப நாங்க அடுத்த வாரம் அங்க வரமே, பெங்களூர் வரமே. எங்கங்க ஐயா? கௌரி அம்மா சென்டருக்கா இல்ல ஸ்ரீராம்புரமா? ஸ்ரீராம்புரம் அருள்மொழி அம்மா சென்டர். ஓகே. எப்பங்க ஐயா? 19-20. ஓகேங்க ஓகேங்க, பாக்கலாங்க ஐயா. ஜூலை 19-20. ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஸ்ரீனிவாசன் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். திருவண்ணாமலையில இருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறேங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கு ஸ்ரீனிவாசன். ரொம்ப அருமையான ஸ்பீச்சுங்கய்யா. ரொம்ப தெளிவா, அதாவது வேதங்கள்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதை பத்தி எல்லாம் ரொம்ப அழகா விளக்கம் சொல்லி அந்த மௌனத்தை எப்படி எடுத்துக்கிட்டு வரணும்ன்றதுக்கே இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோங்கய்யா. மிக்க நன்றி. என்னுடைய கேள்வி மெய் அப்படின்னா இறைநிலை, அழியாதது இல்லைங்களா? அப்போ உடல் அப்படின்றது அழியக்கூடியது, இதுக்கு ஏங்கயா மெய்ன்னு பேர் வச்சிருக்காங்க? இது முதல் கேள்வி. ரெண்டாவது அந்த போன்ஸை பத்தி ஐயா ஒருத்தர் சந்தேகம் கேட்டாரு. அது சூரியன் மேல தவம் பண்ணும்போது அந்த போன்ஸ் ஜாயிண்ட் ஆயிடுமா? அந்த சூரியன் எலும்போட தொடர்புடையது தானே, அது கரெக்டுங்களா அப்படின்றத கேட்கிறேன். வாழ்க வளமுடன். ரைட் அம்மா. அதாவது ரெண்டு மெய் அழியக்கூடிய ஒரு மெய்யை வைத்துத்தான் அழியாம இருக்கின்ற ஒரு மெய்யை பிடிக்கணும். அதனாலதான் இதுக்கும் மெய் அதுக்கும் மெய்ன்னு பேரு. புரியுதுங்களா? நன்றிங்க. ரெண்டாவது சூரியன் மீது தவம் வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுது சூரியனுடைய அந்த இளம் சூடு, சூரியகாந்த கதிர்கள் பரும் உடல் அந்த கால்சியம் அந்த சுண்ணாம்பு மேல படும் பொழுது குயிக்கா ஹீல் ஆகும். குயிக்கா. ஓகே. ஆமா. அது நமக்கு நம்ம கண்டிப்பா ஒரு சைடு சப்போர்ட் கண்டிப்பா பண்ணலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.
வாழ்க Welcome to வளமுடன். திருவண்ணாமலை. கண்டிப்பா 30ஆம் தேதி மனைவி நல மீட்பு. அடுத்த அன்பராக அருள்மொழி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. சார் வாழ்க வளமுடன் சார். அருள்மொழி பேசுறேன், பெங்களூர் ஸ்ரீராமபுரம் மரக்கட்டளை. இப்பதான் உங்க மன்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 120 வயசு கேட்டுக்கிட்டே இருந்தோம் சார், கேட்டுக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரையுமே வர சொல்லுங்க, நேரடியாவே உங்க வகுப்பை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தை பெறுவாங்க. கண்டிப்பாமா. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். மௌனத்தின் ஆனந்த அனுபவத்தை எல்லாத்தையுமே ரொம்ப ஆனந்தமா ஆயிட்டு இருக்கோம் இப்போ. ஆமாங்க சார், ரொம்ப சந்தோஷங்க சார். எனக்கு கேள்வி எல்லாம் இல்ல, உங்களை நேரடியாவே நான் பார்க்கணுமா இருந்தது, பேசணுமா இருந்தது. சாரி, அது என்ன அப்படின்னா, உங்களுடைய போட்டோவும் மேடமோட போட்டோவும் எனக்கு கொஞ்சம் அமுச்சு கொடுத்தீங்கன்னா, பேப்பர்ல போட்டுக்கிட்டு இருக்கேன். சோ அதுக்கு அவங்களே அமுச்சு கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அது இந்த வழியே எனக்கு ஒரு நல்ல சௌகரியமா ஆயிடுச்சு. அதனால இதுலயே போன் பண்ணி பேசலாம் அப்படின்னு பண்ணேங்க சார். இந்த கிளாஸ் முடிச்சோடனே அனுப்பிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷம் சார். எல்லா அன்பரையும் வர சொல்லுங்க. நன்றிங்க சார். கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுபா அவர்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன், நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. அதான் மௌனத்தை சொல்லி ஒரு சஸ்பென்ஸோட அப்படியே ஒரு இதோட எக்ஸைட்டோட அடுத்தது என்னன்னு கேட்கல, ஒரு சஸ்பென்ஸா முடிச்சிட்டீங்க ஐயா. அடுத்த கிளாஸுக்காக வெயிட்டிங். டிவி சீரியல் பார்க்கும்போது தொடரன்னு போடுறாங்க. அப்படிதான் சார் ஆயிட்டு. ரொம்ப அருமையான ஸ்பீச் ஐயா. ஆழ்ந்து அப்படியே இன்வால்வ்மெண்டோட போயிட்டோம், உள்ளே போயிட்டோங்க ஐயா. சரிங்கம்மா, நன்றி, கோடான கோடி நன்றிங்க ஐயா. அப்புறம் ஐயா, நீங்க திருநெல்வேலிக்கு சொன்னீங்க 23, 24, அது எந்த மன்றம் ஐயா? திருநெல்வேலி ஆகஸ்ட் மாசம் 23, 24 பேட்டை அறிவித்திருக்கோயில். பேட்டை. சரி, சரிங்க ஐயா, சரிங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கொஸ்டின்லாம் இல்லையா? நன்றி ஐயா. வாழ்க நன்றி நன்றிமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். ஐயா, பெங்களூர் வந்து எந்த இடம், டேட் எல்லாம் கேக்குறாங்க ஐயா நிறைய பேர். பெங்களூர் வந்து அடுத்த ஜூலை மாசம் 19, 20 ஜூலை மாசம் 19, 20 ஸ்ரீராம்புரம் ட்ரஸ்ட் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்லயே இருக்கு. லூலு மாலுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கும். பெங்களூர் ஸ்ரீராம்புரம் ட்ரஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கடகராணி அம்மா, வாழ்க வளமுடன். நானும் அததான் இப்ப கேட்கலான் இருந்தேன். இப்ப பெங்களூர்ல இருந்து பையன் இருக்கிற ஜேபி நகருங்கய்யா. இப்ப அங்க இருந்து இப்ப நீங்க சொல்ற தூரமாங்கய்யா? எல்லாம் பக்கத்து, அங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேல கிடையாதுமா. சரி சரிங்க. அடுத்த வாரம் நாங்க பெங்களூர் வரலான் இருக்கிறேன். வந்தா கண்டிப்பா. ஆமா மேடத்துக்கு மேடம் அவங்க இப்ப அருள்மொழி அம்மா மேடம் அம்மா பேசினாங்க இல்லையா? ஆமாங்கய்யா. நான் வந்து அந்த ஸ்லைடு உங்களுக்கு நான் அனுப்புறேன். சரிங்க, அனுப்புங்கய்யா. உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். கண்டிப்பா அனுப்பிச்சிடுறேன். ஒசூர்ல இருந்து நிறைய பேர் வராங்க, கிளாஸ்க்கு புக் பண்ணிருக்காங்க. நான் பெங்களூர் வந்துட்டா கண்டிப்பா வரேங்கய்யா. கண்டிப்பா வாங்க. வருவீங்க? வந்துருவேங்க. பாக்கணும்ட்டு ரொம்ப ஆர்வம். வந்துருவேங்கய்யா. ஓகே, நன்றிங்கய்யா. நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, ரொம்ப நேரம் நிறைய செய்திகள் எல்லாமாங்க ஐயா. தாராளமா முடிச்சுக்கலாமா? நன்றிமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு நிறைய பேர் வந்து சேட் பாக்ஸ்ல போட்டதால நீங்க அந்த டேட்ஸுக்காக வந்து நிறைய ஹேண்ட் ரைஸ் இருந்தது. ஒரு 2-3 பேரு அவங்களும் வந்து நீங்க டேட் சொன்னதுன்னே ஹேண்ட் டவுன் பண்ணிட்டாங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே